உமக்கே மறைவிடமே உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறுபடி சொல்லு, மறைவிடமே மறைவிடமே உறைவிடமே உறைவிடமே ஆராதனை ஆராதனை ரக்கதலரோ மறைவிடமே உறைவிடமே ஆராதனை உமக்கே. ரெண்டு கையை உயர்த்தி அசைத்து ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. தம்பி ரெண்டு கையை உயர்த்து, நல்ல ரெண்டு கையை உயர்த்தி பாடு. அப்பா அப்பா உங்களுக்கு வீட்டு போயிட்டே இருக்கட்டும். அப்பா பிரசன்னத்தை உணரு. ஜீசஸ். எத்தனை பேர் அப்பா பிரசன்னத்தை உணர்றீங்க? கண்ணு மூடிட்டு கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். பாஸ்டர், தெளிவா என்னால அப்பா பிரசன்னத்தை, இயேசு ராஜாவின் பிரசன்னத்தை என்னால உணர முடியுது. ஹல்லேலூயா. அனுகிரிய தம்பி தங்கச்சி, ஏசப்பா பிரசன்னத்தை உணர முடியுதா? ஓ ஆராதனை. உங்க சத்தம் உங்களுக்கு தான் ஆராதனை. எஸ், எஸ் லார்ட், எஸ் லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஷபா பாபா 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 ரீகா பாபா 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 ரீபா பாபா 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 ஷபலபலபரபா. யாருக்கெல்லாம் பாஸ்டர் அறியாமலேயே துதி ஸ்தோத்திரம் வாயிலிருந்து வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றீங்களா? கையை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படியே இந்த வீக்காக இருக்கிறவங்க, பலவீனமான சரீரத்தில் உணர்றோம் பாஸ்டர், என் சரீரத்து சில வியாதி பலவீனம் இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா உங்கள் வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அடிக்கடி நான் வீக்காக ஃபீல் பண்ணுறேன், சரீரத்தில் எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. நல்ல கையை உயர்த்துங்க, யார் வேடிக்கை பார்க்க வேணாம். ராகா பாபா பா, நல்ல கையை உயர்த்துங்க. கையை உயர்த்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. ஷபா பாபா பாபா. இப்போவே உங்களுக்கு ஒரு சுகம் நடந்து கொண்டிருக்கிறது, அற்புத சுகம் நடந்து கொண்டிருக்கிறது, அற்புத சுகம் நடந்து கொண்டிருக்கிறது. எஸ், பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. சுகம் 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 சுகம். ஹல்லேலூயா. ஷபா பாபா பாபா பா ரிபா பாபா பாபா பாபா. ஓ எல்லாரும் நல்லா கையை தட்டி ஆணுடைய கிருபையை நல்லா பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். எவ்வளவு கை தட்ட முடியுமோ நல்ல அந்நிய பாஷைகளை பேசுறவங்க பேசி. எஸ், நல்ல 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 உற்சாகமா கை தட்டுங்க. எஸ். ஓ நீ காத்தாரா ஒரே பாபா பாபா. Baba baba bala gala gala gana mana kamara daraba. Oh, hallelujah. கண்ணை திறக்க சொல்லல. ஷபல தலல ரதுனிபி அந்தரபு. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை.
எத்தனை பேர் ஆண்டவர் என்னை தொட்டார், விடுவித்தார், சுகத்தை பெற்றுக்கொண்டேன், ஆறுதலை பெற்றுக்கொண்டேன், பலத்தை பெற்றுக்கொண்டேன், ஆண்டோட நல்ல ஒரு ஐக்கியத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறவங்க நல்லா கையை உயர்த்துங்க பார்க்கலாம். உயர்த்தி மனதார வாயை திறந்து நன்றி ஏசப்பான்னு சொல்லிருங்க நல்லா, நன்றி ஏசப்பா. ஓ உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, உம்மை ஆமென். எல்லா துயரம் ராஜாவும் மாளிகையில் ராஜா பகலாய் அமர்ந்திருப்பே, இயேசு ராஜாவும் மாளிகையில். ஆமென் ஆமென் ஆமென். பகலாய் அமர்ந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. ஹல்லேலூயா. கண்ணை திறந்து இப்போ பாருங்க, எல்லாரும் கண்ணை திறந்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் நல்லா தூங்குனீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருமே தூங்கலையா? இன்னும் முழிச்சுதான் இருக்கீங்களா? அல்லேலூயா. எந்த மாளிகையில் சொல்லுங்க? எந்த ராஜா? இயேசு ராஜாவும் மாளிகையில். இத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? ஆசையா இருக்கா? சில பேர் மதியானம் சாப்பிட்ட உடனே கிளம்பிட்டாங்க, ஆனால் இது வரைக்கும் இருக்கிறீங்க நீங்கள். உண்மையிலே எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது ராஜாவின் மாளிகையில்? சொல்லுங்க, யார் மாளிகையில்? இப்போ ராஜா மாளிகையில் தங்கினா நீங்கள் யாராக மாறிடுவீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, யாராக மாறிடுவீங்க? ராஜா வீட்டு பிள்ளைங்க யாராக இருப்பீங்க? எப்பா சொல்லுங்கப்பா, ராஜா வீட்டு பிள்ளை யாராக இருக்கணும்? கூஜாவாக இருக்கணுமா? சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பா போலீஸாக இருப்பார், இவன் அக்யூஸ்டாக இருப்பான். அம்மா டாக்டராக இருப்பாங்க, இவன் பேஷண்ட்டாக இருப்பான். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ராஜா வீட்டு பிள்ளைகள். நீங்களா யாருன்னு சொல்லுங்கள். நீங்கள் ராஜாவாக மாறி இருக்கீங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். தம்பி கார்டு கொடுத்தே இருக்கலாமா? இல்லை ஒரு சேர் போட்டு உட்காந்துக்குங்க. சேர் போட்டு என்னை கவனிங்க. சாராய கடையிலே கிடக்கிறவன் யாராக மாறுவான்? குடிகாரியாக மாறுவீங்க. எப்படி மாறுவீங்க? குடிச்சு பழக்கம் இருக்கா? தண்ணி குடிச்சு பழக்கம் இருக்கா இல்லையா? இல்லையா? கட்சி குடிக்க மாட்டீங்களா? நான் கவர்மெண்ட் தண்ணியே சொல்லலை, நம்ம வீட்டு தண்ணியே சொன்னேன். தம்பி உங்களுக்கு பழக்கம் இருக்காப்பா? கவர்மெண்ட் தண்ணி குடிச்சு பழக்கம் இருக்கா? உனக்கு இருக்காடா? எதிர்பார்த்துட்ருக்கியா? இல்லை. ஸ்தோத்திரம். நல்லா லவ் பண்ணிங்கன்னா நீங்கள் குடிக்கலாம். ஏதாவது பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அவள் கழட்டி விடுவா, அப்போவே குடிக்கலாம். இப்போ உங்களை பார்த்து நீங்கள் இந்த சைடு யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்க? கை தூக்குவீங்களா? நாசமாக போக. என்னடா இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க? இந்த திங்கக்கிழமை யூத் கேம்ப் நடந்துச்சு. நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் திருச்சி ராக் சிட்டியில் வந்திருந்தாங்க. வந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்தீங்கன்னா தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி கொஸ்டின் எழுதுவாங்க. நிறைய பேர் லவ் பண்ணலாமா. ஒருத்தர் கேள்வி, சரி இந்த மீட்டிங் வந்தோடனே நான் திருந்திட்டேன், இப்போ ஏற்கனவே லவ் பண்ணோன்னு அவனை விட்டுட்டேன்னா துரோகம் பண்ணுற மாதிரி இருக்குல்ல. என்னது என்ன பண்ணுற மாதிரி இருக்கான்? இப்போ அம்மா அப்பாவுக்கு துரோகம் பண்ணுறதுலாம் என்ன தெரியல சொல்லுங்கள். இப்போ லவ் பண்ணுறதுனா என்னன்னு சொன்னீங்கன்னா, கடவுள் நமக்குன்னு நியமிக்காத ஒரு ஆளை நம்மளா சூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் என்னது? அப்படின்னா அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டையை போடுறோம். என்னங்க யூத் மீட்டிங் தானே இது? யாராவது பெரியவங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிடணும். இன்னும் இதை காட்டிலும் மோசமாக பேசுவேன். அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டையை போடுறது பேர் தான் என்னது? சொல்கிறா தம்பி, சொல்கிறான் லவ். அது எனக்கு கவ்வாமல் இருந்தால் போதும். ஆமின்னு சொல்லு. ஆமே. ஏன்னா நீ பார்த்தா அழகாக இருக்க, நிறையா பேர் தேடி வருவாங்க. புரியுதா இல்லையா? தேடி ஏதாவது வருதாடா? என்ன சார் பப்ளிக்காக கேட்குறீங்க? கடுப்பாயிருவேன் நான். இப்படி ஓப்பனாக கேட்டால் என்ன பண்ணுறது? என்னை பொய் சொல்ல வைக்காதீங்க. சொல்கிறது புரியுதா? தேவ சித்தம் இல்லாமல் நம்ம லைஃப் பார்ட்னரை நம்மளே தெரிந்து கொண்டதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுங்கள். இதை பற்றி பேசினாலும் அமைதியாகிடுச்சு. இப்போ தான் பாஸ் அப்ளிகேஷனை புள்ள பண்ணிட்டு வந்தேன். இப்போ தான் ஆயின்னு ஆரம்பிச்சிருக்கிறான். என்னது ஆய் ஆரம்பித்து அப்புறம் ஆயா போகும்.
ஹாயில் ஆரம்பித்து ஆயில் போகும். சொல்லுங்க, புரியுதா இல்லையா உங்களுக்கு? சரி, என் கூட சேர்ந்து யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்கன்னு பார்ப்போம். சொல்லுங்க, இங்கே யாராவது சொல்லுங்க, சொல்லுங்கப்பா, இங்கே யாராவது லவ் பண்ணிட்டு இருந்தா அவங்க காதல், இந்த பாயிண்ட் சொல்லும் போது பக்கத்தில் உங்களை பாருங்க, நாசமாய் போவதாக. யாராவது முறைச்சாங்களான்னு பாருங்க பக்கத்தில். மறுபடியும் சொல்லிட்டான், இங்கே யாராவது காதல் கீதல் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்க காதல், பக்கத்தில் பார்த்துடணும், நாசமாய் போவதாக. நீ ஏன்டா கோமா பார்க்குற? பாஸ் மேசிய பையன், எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டுது ஏண்டா? அப்படியா சமாச்சாரம்? இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஏசப்பாவை நீங்கள் லவ் பண்ணலாம், கேரண்டி. அவர் ஏமாற்ற மாட்டார். அவர் கற்புக்கு அரசன். சொல்லுங்க, உங்கள் கற்புக்கும் அவர் அரசன். மற்றவெல்லாம் காலி பண்ணுறவன். புரியுதா? என்ன ஒருமே பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போல்லாம் ஒரு ஆள் லவ் பண்ணுறது கிடையாது. குறைஞ்சது 5 பேரை லவ் பண்ணு பாஸ், அப்போ தான் ஸ்டேட்டஸ் நல்லாயிருக்கும். என்னது? தெருவில் ஒன்று சொல்லுங்கள், ஸ்கூலில் ஒன்று, சொந்தக்காரங்களில் ஒன்று, அப்புறம் ஆவிக்குள்ளே ஒன்று, சபையில். சொல்லுங்க, தம்பி கால் விடிச்சா உட்காந்துக்கணும், சரியா? ஸ்தோத்திரம். ஆவிக்குள்ளே ஒன்று சொல்லுங்க. மறுபடியும் சொல்லுவோமா? இங்கே யாராவது சபிங்க, நல்லா வைத்திருச்சல சபிங்க. ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, அதனால சபிங்க. சொல்லுங்க, இங்கே யாராவது அவிஞ்சு போவதாக, அழிஞ்சு போவதாக. என் வயிறு எரிய சொல்றேன். அல்லேலூயா. என்ன சோகமா இருக்கீங்க? சில பேருக்கு சோத்திரம். அல்லேலூயா. டெய்லி யாரெல்லாம் ஏசப்பட்ட பேசுவீங்க? டெய்லி பாருங்களேன், நம்ம இயேசுவை ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன செய்யறது இல்லை, பார்க்குறோமா? சொல்லுங்க. புதுசாக 2 பிள்ளைங்க வந்திருக்கீங்க, என்னம்மா நீங்கள் ஏசப்பா நேராக பார்த்தீங்களாம்மா? ஏதாவது ஆனால் ஏதோ வித்தியாசம் இருக்கா இல்லை? இங்கே வித்தியாசம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. உணர்ந்தீங்களாம்மா ஏதாவது? 2 பேரும் சொல்லி தொலைடி, ஏதாவது ஆமாம், எதாவது எது கேட்டாலும் ஆமான்னு சொல்றீ, ஏதாவது சொல்லி தொலைச்சி ஓடி போயிடுவேண்டி, பார்த்துக்கலாம், அங்கே போய் பார்த்துக்கலாம். நீங்கள் இருக்கிற யாராவது இயேசுவை நேராக பார்த்துருக்கீங்களா? யாராக இருக்கீங்களா? நீங்கள் இருக்கீங்களா சிஸ்டர்? யாரெல்லாம் கல்யாணமானவங்க யாரெல்லாம் இருக்கீங்க? திருமணமானவர்கள் திருமணம் கை தூக்கு. நல்லா, வெரி குட், கை தூக்குங்க. திருமணமாகி நீ யூத் மீட்டிங் வந்திருக்கீங்க பாருங்க, உங்களை நான் பாராட்டுக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. திருமணமான கை தூக்குங்க. உங்கள் வீட்டுக்காரை பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்காரை பார்த்துருக்கீங்க கேட்டால் ஒரு மாதிரி இருக்கீங்க, பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? சிஸ்டர், உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? மெட்ராஸில் இருக்கார். இன்னைக்கு பார்த்தீங்களா அவரை? எதில் பார்த்தீங்க? வீடியோ காலில் பார்த்தீங்க. பரவாயில்லையே. இந்த சைடு யாராவது கல்யாணமான தம்பி மாதிரி இருக்கீங்களாப்பா? மறு கல்யாண தம்பி மாதிரி பாருங்க. சிரிக்கக்கூடாது, கடுப்பாயிருவேன். அவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் நீ. கோச்சிக்காதீங்க ஐயா. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்த்து சொல்லிடணும். அருமையான தம்பி ஜோஷுவா, தம்பி பேர் பிரின்ஸ். 2 பேரும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப டைட் ஷெட்யூல் தான். நான் மெதுவாக இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம், அது 3 மணிக்கும் ஜெபம் நடத்துவோம். இந்த தம்பி கூப்பிட்டது 2 பேர் ஒரு யூத் நடத்துகிறாங்கன்றதுனால சந்தோஷமாக நாங்கள் வந்தோம். அவங்க 2 பேருக்கு ஒரு கைத்தட்டு பெஞ்சு நில்லுங்க, வாங்க முன்னாடி வாங்க. நல்லா ஜோராக ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முன்னாடி வாங்கப்பா. அவங்களுக்கு ஒரு நல்ல ஜெபம் பண்ணுவோமா? என்ன கை நீட்ட மாட்டிங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த 2 பேர் தான் அந்த கொடுமைக்கு காரணமா? இவனுங்க 2 பேர் தான் காரணமா இது? சரி வாங்க, 2 பேர் மேலே நில்லுங்க. ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. இப்படி நிறைய கூட்டங்கள் பாஸ்டர் ஜெபிக்கும் போது சொன்னது போல ஆயிரங்களை கூட்டி சேர்க்கிற கிருபை அருமையான தம்பிகள் மேலே வருவதாக. ஆயிரங்களை கூட்டி சேர்க்கிற கிருபை, 1000 கணக்கான வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை விடுவிக்கிற அந்த கிருபை ஆண்டவரே அவர்கள் மேலே இறங்குவதாக. ராஜா அற்பமான ஆரம்பத்தை நீங்க அசட்ட பண்ணுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. மகிமையாக இறங்கி இந்த இடத்துல உலாவி கொண்டிருந்தீரே. நீர் இந்த ஊழியத்தை நீர் அங்கீகரிக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்களை அங்கீகரிக்கிறீர் ஆண்டவரே. பிளஸ் பண்றோம் இயேசுவின் நாமத்தினாலே.
ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, தேங்க்யூ. போங்க. பாஸ் அருள்தாஸ் அவங்களுக்காக நன்றி. 20 வருஷத்துக்கு மேலே அவர் பழக்கம் எனக்கு. அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறார். அவர் என்ன சொல்லுவார், நான் அவரை சொல்ல அப்படி மாற்றி மாற்றி சொல்லிப்போம், கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அது மூத்த நான் வந்து ஆக்சுவலாக பாஸ்டர் யாபேஸ் அவங்க இதில் உங்களை பார்த்தேன்னு நினைக்கிறேன் பாஸ்டர், டெத்துக்கு அவங்கள பார்த்தேன் நான். தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் பெருந்தன்மையாக எங்களை விட்டு கொடுத்துட்டார். காலையிலேயே பேசினார். அப்படியே காலையில் பேசுனாங்களா? பாஸ்டர் இன்னைக்கு பேசலையாம்ல? தம்பி பேசினார். சரி, நான் அடுத்த கேள்வி வருவேன். நான் அந்த மூத்த பாஸ்டருக்கு நினைக்கிறேன், பெரம்பலூரில் மூத்த ஊழியர், அப்படி தானே பாஸ்டர்? ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பாஸ்டர். தோத்திரம். சாரி, உங்களை ஆசீர்வதிக்க நான் சொல்ல முடியாது, வழக்கத்தை சொல்ல வந்துருச்சு. கைவி தலையிலையா சொல்லுங்கள். அல்லேலூயா. பாஸ்டர் மேசியா இருக்கிறார். அப்புறம் நம்ம கிருஷ்ணாபுரம் பாஸ்டர் பேர் என்ன? இவ்வளோ தானே பேசி பேர் கேட்க விட்டுருக்கேன் பாருங்க. பாஸ்டர் சிமியோன், நம்ம பாஸ்டர் வேப்பந்தட்டை எபினேஸ் சார், வேறு யார் இருக்கா? அப்புறம் பாஸ்டர் மனைவிகள் இருக்கிறீங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அப்புறம் நீங்களாம் இருக்கிறீங்க. ஏன் இருக்கிறீங்க? அதான் எனக்கு தெரியல பாஸ்டர். இது வரைக்கும் நாங்கள் யோசித்து பார்க்குறோம், ஏன் வந்தோம்? நம்ம கண்ணை கட்டி காட்ட ஓட்டமாக இருக்குது, அல்லேலூயா தோத்திரன்றாங்க, என்னமோ நடக்குது. சரி, இருந்தாலும் நல்லா இருக்குது. சொல்லுங்கள், ஒரு பொய் சொல்லுங்கய்யா. என்னமோ நடக்குது ஆனால் நல்லா இருக்குது, பக்கத்தில் சொல்லுங்கள். கொல்கட்டையை வச்சுருக்க வாயில் இப்போ என்ன சொன்னேன் நான்? என்னமோ நடக்குது நல்லா இருக்குது, பக்கத்தில் சொல்லு. பேனா கொண்டா, இங்கே பேனா கொண்டா. அது பேனா பிடிச்சிட்டு என்னமோ நடக்குது ஆனால் நல்லா இருக்குது, போகிறப்ப வாங்கிட்டு போ, சரியா? இப்போ பக்கத்தில் சொல்லு. ஏமா நான் பேனா தரமா? ஐயோ, என்ன திருட்டு போய மாதிரி நீ பார்க்குற? என்னமோ நடக்குது நல்லா இருக்குது, தம்பி சொல்கிறா. சரி, நான் இப்படி பேசட்டா இல்லைனா? அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து ஆதியாகமம் 75ஆம் அதிகாரம் 69வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். திருப்பதி பாரு, ஆதியாகமத்தில் 69 அதிகாரம் இருக்குது. நம்ம மேசியா இந்தம்மா, ஏன்னா நாயெல்லாம் கூப்பிட்டீங்களா? அது வருது. சோத்திரம். போ, அப்புறம் குறைச்சிக்கலாம். நல்லா கைவி தலையிலையா சொல்லுங்க. சொல்லுங்க. எல்லா நாய்களும் கிளம்பிருச்சு. நான் இந்த லவ்வை பற்றி பேசும்போது இந்த பாயிண்ட் சொல்லுவேன், மறந்துட்டேன். அதுக்காக நாய் ஞாபகப்படுத்தி விடுது. நாயை வச்சு ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் போயிட்டுருக்கும், அது பின்னாடி என்ன செய்யும்? நிறைய நாய்கள். பார்த்துருக்கீங்களா இல்லையா தம்பி? பார்த்துருக்கீங்களா இல்லையாப்பா? அது கொஞ்சம் அந்த தெருவிலே அது கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். எது? இந்த ஃப்ரண்ட்டில் போகிறது. பின்னாடி ஆம்பளை நாய் துரத்திக்கிட்டே போகும், அது கெத்தாக போகும். எது? ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்கல ஒரு நாய், அது ரொம்ப கெத்தாக தலையாடி. பற்றியா எனக்கு எவ்வளோ ஆஃபர் பற்றியா? என்னது? எத்தனை பேருக்கு எப்படி வந்துட்டு இருக்காங்க பற்றியா அப்படின்னு தலையாட்டிக்கிட்டே போகும். சிலது வீட்டுக்குள்ளேயே இருக்கும், அதெல்லாம் சல்ல கொடுக்கும். நீலாம் வீட்டில் இருக்க பாரு, எனக்கு இப்படி பாரு, எத்தனை பேர் பாரு, சிகப்பேன், கருப்பேன், புழு, ஒயிட்டு, அந்த தெருக்கார பையன், இந்த தெருக்கார பையன், எல்லா பேரும் அது அப்படியே வாழாட்டிக்கிட்டே போகும். கெத்தா ஹை ஹீல்ஸ் போட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? என்ன போயிட்டு இருக்கோம்? அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். இங்கே ஒன்று தேய்ச்சிக்கும், அப்புறம் என்னங்க இங்கே ஒன்று தேய்ச்சிக்கும், அப்புறம் எங்கெங்கே தேய்க்க முடியுமோ தேய்ச்சிட்டு அது பாட்டு போயிட்டு இருக்கும். ஒரு 2-3 நாள் அப்படி போயிட்டு இருக்கும். கொஞ்ச நாளில் பார்த்து அந்த கூட்டம் எதுவுமே இருக்காது. அப்புறம் இந்த நாய் படி 10 குட்டி வந்துட்டு இருக்கோம். புரிஞ்சா சிஸ்டர்? விடுங்க, இங்கே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, விடுங்க. சின்ன பிள்ளை தானே உட்காந்துக்கிட்டோம், அதை கவனிக்கிறது தான் இங்கே உட்காந்துடணும். என்னை கவனிக்கிறது என்னையே பாருங்கள், சரியா? இந்த 10 ஆண் நாய் கழட்டி விட்டுரும் கதையை முடிச்சுட்டு. இவனுக்கு புரியுது பாருங்க, கதை முடிக்கிறதுன்னு உனக்கு தெரியுது பற்றியா இல்லையா? அதுக்கு பின்னாடி 10 குட்டி நாய் ஓடி வரும், பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் அந்த நாய்க்கு ஆஃபரே கிடையாது. ஹலோ பாஸ்டர், என் பின்னாடி 10 பேலுங்க வராங்க பாஸ்டர். பாஸ்டர், என் பின்னாடி 10 பொண்ணுங்க வருது பாஸ்டர். அப்புறம் 10 குட்டி வரும் பிரதர், சிஸ்டர், 10 குட்டி வரும், ஆஃபர் முடிஞ்சு போயிடும். பக்கத்தில் கேளுங்க, இது தேவையான்னு கேளுங்க. பக்கத்தில் கேளுங்க, இது தேவையா? அது ஒன்று. யோ என்னடி அவர் நாயை பற்றி சொல்லிட்டு என்ன கேட்குறாரு, நீನು அதை கேட்டுட்டு இருக்க. அதாவது இந்த லவ் பண்ணுற ஆட்களுக்கெல்லாம் அப்படி கெத்தா தெரியும். டே உனக்கெல்லாம் ஒரு ஃபிகரும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல பாரு, எனக்கெல்லாம் பாரு எத்தனை ஃபிகர் இருக்கு பற்றியா அப்படின்னு சல்ல காட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போய் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. புரிஞ்சாப்ப உங்களுக்கு? விளங்குது பாஸ்டர், இப்போ தான் விளங்குது. அதனால லவ் பண்ணாதவர்கள் பாக்கியவான்கள். சொல்லுங்க.
சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க நான் பாக்கியவான்னு சொல்றவங்க சொல்லுங்க. இருங்க அப்படியே கையை வச்சுட்டு இப்போ மாட்டுவாங்க பாருங்க. நான் பாக்கியவான். லவ் பண்ணாதவர்கள்லாம் நான் பாக்கியவான் சொல்ல சொன்னப்ப சொல்லுங்க. பாக்கியவான் பாக்கியவான் பாக்கியவான். இங்க ஒரு கையும் கால. ஐயோ 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 சொல்லுமா நான் பாக்கியவான் சொல்லு. இல்லை இன்னைக்கு ஒருத்தர மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே மன்னிச்சிருங்க, அவனை உயிரா மயிரா நேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, இவெல்லாம் கேட்குறான், சமஸ்த இஸ்ரவேல் என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க, எங்கள் பாஸ்ட் வேறு என்ன ஒட்டி ஊற்று பார்த்துட்டு இருக்கிறாரு, அதனால் என்னை மன்னிச்சிருங்க. நான் வீட்டுக்கு போனேன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி அவன்கிட்ட சாரி சொல்லிடுவேன். இப்போ சொல்லுங்க அப்படிப்பட்டவங்களாம் இப்போ சொல்லுங்க நான் பாக்கியவான் சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்களா இத்தனை பேர் இப்போ அமைதியாக இருந்திருக்கிறாங்க. தயவு செய்து சொல்கிறேன், நான் சொல்லுவேன், இந்த போதை, கஞ்சா, சிகரெட் அடிக்கிறது, குடிக்கிறது இதெல்லாம் சரீரத்தை காலி பண்ணும். ஆனால் லவ் பண்ணுறது தேவன் வச்சிருக்கிற ஃப்யூச்சரையே காலி பண்ணிடும். ஏன்னா தவறான ஒரு ஆளோடு நீங்கள் இணைஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஓட்டம் காலியாயிரும். நான் சொல்கிறது புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? நான் சொன்னது புரிஞ்சா? நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க சக்ஸஸான சில லவ்வரை பார்ப்பீங்க. ஏகேன்னா அஜித் குமார் தலை. நம்ம தலை யாரு? அதையும் அவ்வளோ கூச்சமாக சொல்கிறீங்க. இப்போ நம்ம தலைன்னு சொல்லுவேன், சத்தமாக ஏஞ்சி நின்று ஜீசஸ்ன்னு கத்திட்டு உட்கார்னு. ஓகேவா? நம்ம தலை யாரு? என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. என் தலை இயேசுன்னு சொல்லுங்க. என் தலையும் அவர் தான், என் தளபதி அவர் தான். என்னால சொல்லலாம் அல்லேலூயா அவர் தானே. அல்லேலூயா. ஷபலா கதரபோ. ஆமென். கையை உயர்த்துங்க, கண்ணை மூடுங்க. இங்கே யாராவது தவறான ரிலேஷன்ஷிப்பில் ஃபெலோஷிப்பில் சிக்கியிருப்பாங்கன்னு சொன்னான், இயேசுவின் நாமத்தை அந்த உறவை, அந்த ஐக்கியத்தை நாங்கள் ஒருமனப்பட்டு கடிந்து கொள்கிறோம். இன்னையோட ஒரு பிரிவினை அந்த உறவுகளிலே வருவதாக, அந்த உறவுகளிலே வருவதாக, அந்த ஐக்கியத்திலே வருவதாக, அந்த தொடர்பிலே வருவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஆமென் சொல்லுங்க. சில பேர் அப்படி சிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன கவனிங்க, கண்ணை தரங்க. இந்த 11th 12th காலேஜ் படிக்கிறவங்க, படித்து முடித்தவங்க, அவங்க மாத்திரம் கை தூங்க. 11th படிக்கிறேன், 12th காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், படித்து முடித்தவங்களாக இருக்கலாம், கை தூக்குங்க. அவங்க மாத்திரம் நல்லா கை தூக்குங்க. வெரி குட். 10th கீழே உள்ளவங்களாம் கை தூக்குங்க. 10th கீழே. நீ என்ன படிக்கிற? 10th தானே? கை தூக்குங்க. சரிம்மா, 10th கீழே. 10thலேருந்து கை தூக்குங்க. 10th 9th 8th 7th 6th. நீங்களாம் என்னப்பா? கை தூக்குங்க அவங்களாம். நீ என்ன படிக்கிற? 1வது. பாருங்கள், நம்ம யூத் மீட்டிங்கில் 1வதுலேருந்து பா சூப்பர். கை தூக்குங்கம்மா. சரி, அப்போ நம்ம கொஞ்சம் ஓப்பனாக பேசலாம். இவங்களுக்குலாம் எல்லாமே தெரியும், இவங்களுக்குலாம் நம்ம என்ன சொன்னாலும் சரி. கை கீழே போடுங்க. அல்லேலூயா. கையை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை உயர்த்துங்க. தேவன் எனக்கு பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. நான் சொன்னது எத்தனை பேர் புரியுது? என்ன புரிஞ்சு? அப்படின்னா ஏதாவது விளக்கம் சொல்லுங்க, நீங்க பார்ப்போம். சரி, என்னை கவனிங்க. நான் ஒரு 2:30 மணிக்கு கையில் கொடுத்துருங்கப்பா, நான் 5 மணிக்கு முடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்னேன். என் கையில் ஒரு 3:15 3:30 3:20 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 1 hour போயிடுச்சு. இப்போ மணி 4:30 ஆகுது. நான் எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு சொல்லுங்கள். என்னம்மா? 6. இங்கே யார்? 8. யார் இது? 10. நீ பழி வாங்குற என்னைய. நீ கண்ணத்திலிருந்து பார்த்ததுனால சொன்னதுனால இவன் சாகிறத நான் பார்க்கணும், ரத்தம் கக்குறத என்ன செய்யணும் நான் பார்க்கணும். 10. நீ என் கூட 10 மணிக்கு இருப்படா, உன்னை விட மாட்டேன்டா.
ஆமாம், இன்னொரு 1 hour எடுக்கலாமா? 6 மணி வரைக்கும் எடுக்கலாமா? 4:30 5:30. சரி, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்கள். நான் நிறைய இடத்துல என்ன பண்ணுவேன்னா, இப்படி நான் கேட்பேன், இப்படி கேட்டுட்டு அதுக்கு நான் கீழ்ப்படியவே மாட்டேன். என்னம்மா வீட்டுக்கு போகணுமா? சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என்னை குறித்து தேவன் பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. தம்பி சொல்றா, ஏதாவது ஞாபகம் வருதா? ஏதாவது சொல்லுங்க. வாடா ராசா. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி கை தட்டுங்க தம்பிக்கு. சொல்லுப்பா. தேவன் நம்ம பெரிய திட்டத்தை நம்ம மேல் வைத்திருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நினைக்கிறது கொஞ்சம் தான், அவர் நினைக்கிறது பெரிய. இந்த மைக்கு குடி, நீ பிரசங்கம் பண்ணு. சொல்றா சொல்லு. நம்ம நினைச்சது சின்னதுதான், ஆனா ஆண்டவர் நினைச்சது பெரிய மடங்கு. ஆமா, ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரா? சூப்பர். நம்ம நினைக்கிறது சொல்லுங்க. சிரிச்சது போதும், சொல்லுமா. உன் தம்பியா? அதான், இது அடுத்தோட தம்பியா தான் வயிறு எரிஞ்சிருக்குமே உனக்கு. உன் தம்பினா மாத்திரம் அக்காவா? அதான். அப்போ 2 பேருக்கும் ஒரே அம்மா அப்பா தானா? பத்திங்களா, கண்டுபிடிச்ச பத்திங்களா? நான் கைவிட்டு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேற யாரும் கூட இருக்கா? நீ 2 பேர் தானா? அம்மா அப்பா இறந்துருக்காங்களா? உங்க பிள்ளைங்க தானே இவங்களா? சூப்பர். உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்களாப்பா? எங்க வந்திருக்காங்க? எங்க சொல்ல மாட்டீங்களா? நான் தான் பெத்தேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவன் எவ்வளோ போராடிட்டு இருக்கிறான். ஐயோ, இது உங்கள் பிள்ளையாச்சிட்ட அதையே கவனிச்சிட்டு இருக்கீங்க. பையனை கவனிக்க, அதான் சோகமாக இருக்கிறான். எங்கள் அம்மா எனக்கு என்னடா சந்தோஷமா இருக்கியா? கையை தள்ளலையா சொல்லுங்க. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க. கையை பிடிச்சிக்குங்க, நல்லா அமுக்கி பிடிங்க, நல்லா அமுக்கி பிடிங்க. என்ன புரிதோ இதை புரிஞ்சுட்டு போங்க. அமுக்கி பிடிங்க. பிடிச்சிட்டிங்களா? தம்பி அந்த கையை பிடுறா. அந்த கை அந்த அண்ணன். ஓ, அப்படி போயிடுச்சா? சரி, நல்லா அமுக்கி பிடிங்க. தேவன் உங்களுக்கு, அவங்க மூஞ்ச பாருங்க, பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். இன்னொரு முறை சொல்லிருங்க. சூப்பர். இன்னொரு முறை சொல்லிருங்க. ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுடுறேன். நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, காலையிலேருந்து இவ்வளோ நேரம் என்னெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டீங்க? என்னெல்லாம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணாங்க? என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க? ஏதாவது ஞாபகத்தில் இருக்கிறத சொல்லுங்கள். தம்பி ஏதாவது சொல்லலாமா? காலையிலேருந்து எத்தனை மணிக்கு வந்த? காலையில் இன்னைக்கு உட்காருப்பா. காலையிலே வந்துட்டேன். அதான் எந்த காலை? 8 மணிக்கா 6 மணிக்கா 10 மணிக்கு வந்துட்டேன். ஏதாவது சொல்லுப்பா. காலிலேருந்து என்னெல்லாம் இங்கே நடந்துச்சு சொல்லு. இந்த ஒரு மைக்கை பாஸ்டர் மாற்றி பிடிக்கிறாங்க பாஸ்டர். இந்த ஒரு மைக்கை இந்த மைக்கை மாற்றி பிடிச்சி கக்கி எடுக்கிறாங்க. கொடுமை தாங்க முடியல. சொல்லுமா, காலையில் என்ன நடந்துச்சு? ஏதாவது சொல்லு. உட்காந்து சொல்லுங்க. பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு? ஆராதனை. யார் ஆராதிச்சாங்க? தேவனை. பரவாயில்ல, நீ சொல்லுமா. காலிலேருந்து என்ன நடந்துச்சிங்க? ஐயோ, சச்சை கூட்டினாங்க, பாய போட்டாங்க, சேரை போட்டாங்க, லைட்டை போட்டாங்க, ஃபேன் ஒன்றுச்சு. உங்கள் பக்கமே நான் வரல, போங்க. தம்பி சொல்கிறா ஏதாவது. அவங்களாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்களை வந்திருக்கிறேன். என் மானத்தை காப்பாற்று. தம்பி நீ சொல்லுப்பா. யாரை வச்சு பிரசங்கம் பண்ணான்னு சொல்லுப்பா ஏதாவது. சூப்பர் பாயிண்ட்ரா. இயேசு குறித்து சொன்னாங்க. ஏன் சிரிப்பு? வெரி குட் தம்பி. வேற யாரு? நீ சொல்றா. என்னடா பண்ணாங்க காலிலேருந்து? நோட்டு கொண்டாந்துருக்கீங்களா? நோட்டு எழுதிருக்கியாமா? எழுதுக்கா, பாரு என்ன போட்டிருக்கு. ஏம்மா அங்கே பாருமா, பாவத்தில் என் மூஞ்சில் எழுதியிருக்கு, அங்கே பாரு. ஓகே, வெரி குட். சொல்லுமா. இங்கே எழுந்துச்சு வாங்க வெளியில். அப்படி மைக்கில் சொல்லுமா. சொல்லுமா.
வருதா பாரு. 5 பாயிண்ட் சொன்னாங்க. அதில் பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அதுலேருந்து சில வார்த்தைகள் சொன்னாங்க. அடுத்தது கர்த்தர் வெளியே கர்த்தருடைய அழைப்பை எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் சில உறவுகளிலிருந்து விலகி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இயேசுவுக்கு பிடிக்காத உறவுலேருந்து விலகி இருக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாவற்றுக்கும் இந்த இந்த பாயிண்ட்ஸில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் எல்லாரையும் முதல்ல நேசிங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரையும் நேசிக்கும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது இயேசுப்பா அவங்க கூட இருப்பாருன்னு சொன்னாங்க. தம்பி நோட்டு வச்சிருக்கியாப்பா? என்ன எழுதியிருக்கா பாரு, என்ன எழுதியிருக்க பாரு, என்ன தலையெழுத்துன்னு பாரு, உள்ள திறந்து பாரு. நோட்டு நோட்டில் பாருப்பா, என்னப்பா இருக்கு? இப்போ தான் எழுதணுமா? சில பேர் பார்த்தீங்கன்னா பிட்டு பிட்டா வச்சிருப்பான் பேப்பர், போகிறவளே நம்பர் எழுதி கொடுத்துருவான். அக்கா போய் ஃபோன் பண்ணுங்க எனக்கு. வேற நோட்டு வச்சிருக்கா? தம்பி உனக்கு நோட்டு இல்லையாப்பா? பைபிள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சுக்கு வந்திருக்க நீனு. வெரி குட், சூப்பர். அந்த தம்பி கை தட்டி கொடுங்க. வேற யாரும் வந்திருக்காங்களா உங்க தெரிஞ்சவங்க? உன்னை யார் கூப்பிட்டு வந்தது? பாருங்க, ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்து அவனை விட்டு அவன் போயிட்டான் தப்பிச்சு. போய் 2 குத்து ஏன்டா அரிகட்ட பேல, நீ தப்பிச்சு போனன்னு சொன்னியே, ஏன் எனக்கு அந்த கொடுக்கல நீனு? ஆனால் உனக்கு பிரயோஜனமாக இருக்கா தம்பி? ஒரு பொய் சொல்கிறா, நல்லா தானே இருக்கு. அப்பா சோத்திரம், நிச்சயமாக நல்லா இருக்கும். சரியா? வெரி குட் வெரி குட். அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கப்பா? கௌடியா, உன் பேர் என்னப்பா? உட்கார். பரத். இங்கே யாரும் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? எந்த ஊர்? அந்த உன்னை கூட்டு வந்த பையன் பேர் என்ன? என்ன செய்யலாம்னு நினைக்கிற? போய் அவனை தனியாக பேசிப்போம். ஆனால் அவன் மேலே கோவம் வருதா உனக்கு? இல்லை. சரி, வெரி குட். புஷ்பராஜ், உன் பேர் என்ன பண்ண? எல்லாம் கண்ணு மூடுங்க, பரத்துக்காக ஜோம் பண்ணுவோம். புதுசாக தம்பியை தம்பி நீனும் சரி, அந்த 2 பேரும் நான் சொல்கிறத சொல்வீங்களா? நான் சொல்ல சொல்லுங்கள். கண்ணு மூடி சொல்லுங்கள், கண்ணு மூடி சொல்லுங்கள். நீங்களும் 2 கண்ணு மூடுங்க. எல்லோரும் ஜோம் பண்ணுங்க. அன்புள்ள இயேசப்பா, நீ சொல்லு தம்பி. அன்புள்ள இயேசப்பா, என்னை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரியும். என் உள்ளத்திலே வாரும், என்னை ஆசீர்வதியும். ஆமென். வெரி குட் வெரி குட். நீ போகிறப்ப என்னை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போகணும். சரியா? ஓகே, போய் உட்காருங்க. புதுசாக வந்தவங்க போகிறப்ப என்னை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. அப்போ விசுவாசில் என்ன பண்ணணும்? நீங்கள் போயிட்டே ஜெபம் பண்ணிட்டே போங்க. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா அல்லேலூயா சொல்லுங்கள். ஓகே, சூப்பர் பாயிண்ட். பாவத்திலேருந்து என்ன செய்யணும்? வெளியில் வரணும். அதெல்லாம் தீர்மானிச்சிருக்கீங்க. தம்பி ஃபீட்பேக் ஃபார்ம் எழுதி வச்சுருங்க. சரியா? பாவத்திலேருந்து வெளியே வரணும். எல்லாம் சொல்லுங்கள். அப்புறம் ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயத்தில் என்ன செய்யணும்? வெளியில் வரணும். சரி, நான் சொல்கிறது கேளுங்க. தேவன் உங்களுக்குன்னு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ, பக்கத்தில் கை கொடுங்க. நீ தெரிஞ்சாலும் தெரியாட்டி பரவாயில்ல, கேஷுவலாக பேசுங்க. டே நீ நம்புறியே இல்லையாடா? அப்படி பேசுங்க. நீ நம்புறியே இல்லையாடி? அங்கே பாருமா, நீ நம்புறியே இல்லையாடி? உன் மேலே பெரிய திட்டம் இருக்குடி, அதை என்னைக்கு மறந்துடாதடி. ஏசப்பா உன் மேலே பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். ஆமென். நீ நினைக்கிறத பார்க்கலாம் பெரிய திட்டம். அந்த 2 பேரும் சொல்ல மாட்டீங்களா? கோவமா? 2 பேரும் சொல்லிங்க, கை கொடுத்து சொல்லுங்க. பெரிய திட்டம் வச்சிருக்காரு. சொல்லுங்க. திட்டம்னா என்னன்னா, உங்களை இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த பைபிளில் தாவீது ஒரு ஆள் தெரியுமா தெரியாதா? தாவீது அவங்க அப்பா அம்மா கொடுத்த வேலை ஆடு மேய்க்கிற வேலை. என்ன வேலை? ஆனால் பரலோகத்தில் இருக்கிற கடவுள் இருக்காரு பாருங்க, தேவன், அவர் கொடுத்த வேலை என்ன வேலை? சொல்லுங்க. ராஜா. சத்தமா சொல்லுங்க. அவங்க அம்மா அப்பா கொடுத்த வேலை என்ன வேலை? உன்னை பார்த்து உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பாங்க, நீ ஆடு மேய்க்கத்தான், இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி பண்ணி மேய்க்கத்தான் லாய்க்கு. ஒன்றை பெற்றதுக்கு ஒரு அம்மிக்கல் என்ன செஞ்சிருக்கலாம்? பெற்றிருக்கலாம். நீ என் வயிற்றுலையா பிறந்த நீனு அப்படி என்ன செஞ்சிருக்கலாம் உன்னை பார்த்து? ஆமேனா? அப்படிதான் இருக்கா? தோத்திரம். சொல்லியிருக்கலாம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? இங்க இருக்கிற எல்லாரை குறித்தும் தேவனுக்கு என்ன உண்டு? சரி, என்ன கவனிங்க. இந்த சூரியனை உண்டாக்குனது யாரு? என்னப்பா அது? உண்மையை சொல்லுப்பா. சூரியன் உண்டாக்குனது யாரு? மோடியா ஏசப்பாவா? டவுட் இல்லை. சூரியன் உண்டாக்குனது யாரு? ஏசு.
இந்த சூரியனை உண்டாக்குனாரு. சூரியன் ஏதாவது நமக்கு ஏதாவது யூஸாக இருக்கா? சொல்லுங்க, என்ன யூஸ் இருக்கு? சொல்லுமா நீனு, என்ன யூஸு? டே சொல்கிறா, என்னடா யூஸ் தம்பி சொல்லு. சே செடி வளருது, சூப்பர்ரா. ஏய் என்னடா படிக்கிற நீனு? 4th. உங்கள் அம்மா எங்கடா? உங்கள் அக்கா எங்கடா? விட்டமின் டி இருக்கான். அப்புறம் ஏம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா, சூரியன் என்ன ஏதாவது பிரயோஜனமாக இருக்கா? அங்கே கேட்டுட்டு இங்கே இருக்குது. வெளிச்சம் கொடுக்குது, ஆக்சிஜன் கொடுக்குது. நீ சொல்லு, இப்போ என்ன கொடுக்குது? நான் சொல்லுன்னு நினச்சேன், அதை காப்பி அடிச்சிட்டாங்க, எனக்கு ஒன்றுமே வர மாட்டுது. இந்த சைடு வேற சொல்லுங்கப்பா, சூரியன் ஏதாவது உதவியாக இருக்கா? என்னப்பா? வெரி குட், கைத்தட்டி கொடுங்க அவனுக்கு. இங்கே பாருங்களேன், எல்லாருக்குள்ளேயும் மண்டை இருக்குது. காட்டுங்க, மண்டை எங்கே இருக்குது? அதுக்குள்ளே மூளை இருக்குது, தெரியுமா? அதை கொஞ்சம் புளிஞ்சு வெளியேடுங்க. வேகமாக சொல்லுங்க, டைம் ஆகிட்டு இருக்கு. சூரியன் என்னெல்லாம் உதவி செய்யுது நமக்கு? சொறி வருதா? நம்ம ஆக்டிவாக இருப்போம். இப்போ பாருங்க, எல்லாம் ஜாலியாக இந்த வெயில் அடிக்குது, உட்கார வைங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? வேர்த்து என்ன செய்யும்? ஊத்துமா? சரி, கவனிங்க. ஆண்டவர் படைச்ச எல்லாமே மக்களுக்கு எப்படி தான் இருக்கு? நமக்கு எப்படி இருக்கு? பயனாக இருக்குதா? அப்போ நம்மளை படைச்சாரு அவருடைய சாயல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளாம் யார் சாயல்? கழுத சாயலா? குரங்கு சாயலா? மாடு சாயலா? அப்பப்போ குரங்கு சேட்டை பண்ணுவோம், அது அடுத்த விஷயம். ஆனால் நம்ம யாரு கிடையாது குரங்கு. யாரெல்லாம் சொல்லுங்க, நான் மனுஷன்னு சொல்ற கை தூக்கி காட்டுங்க. நான் மனுஷன், மனுஷி. என்ன சார் டவுட்டாக இருக்கா? இல்லை பாஸ், அப்பப்போ நான் குழைப்பேன், அவங்க டவுட் இருந்துட்டு தான் இருக்கு எனக்கு அப்பையிலிருந்து. கடவுளுடைய சாயல் எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா சாயல் எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, யார் சாயல்? ஏசப்பா சாயல். அப்போ இந்த மிருகமே இவ்வளோ யூஸாக இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ யூஸாக இருக்க முடியும்? ஆமீன்னு சொல்லுங்க. என்னப்பா ஏதாவது வருதா? உங்கள் அம்மா அப்பா, உங்கள் பேக்ரவுண்ட் அதெல்லாம் விட்டுருங்க. உங்களை உண்டாக்குன கடவுள் இருக்கிறார்ல, அவர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். உங்களை யாரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? யார் உண்டாக்குனா? யார் உண்டாக்குனா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் உண்டாக்கின ஒவ்வொன்றுக்கும் அவருக்கு ஒரு பிளான் என்ன செய்யுது? முழு உலகத்துக்கு நீ வெளிச்சம் கொடுன்ட்டாரு. யார்கிட்ட? ஆமீன் சொல்லுங்க. நைட்டு நீ வெளிச்சம் கொடுக்கணும். யார் அது? சத்தமா சொல்லுங்க. மனுஷனுக்கு நீ பால் கொடுக்கணும். யாருக்கு பொறுப்பு? ஆடு கொடுக்காதா? எல்லா பேலுக்கும் நீ முட்டை போட்டு கொடு. யாருக்கு? அப்போ உங்களுக்கு என்ன பொறுப்பு? நாங்களும் முட்டை போடுவோம் பாஸ்டர். ஐயோ, அவன் பாரு ஆத்துமாக்களை ஆயா பண்ணுவோமா? என்னது ஆயத்தப்படுத்துவாடா? ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்துவானா? நான் கூட ஆத்துமாக்கெல்லாம் ஆயாவாக்குவன்ற மாதிரி. ஆத்துமாக்களை உன் பேர் என்னடா? டேனியல். ஓகே, சூப்பர்ரா. என்ன கவனிங்க. இப்போ எல்லாருமே இங்கெல்லாம் வாலிப பிள்ளைகள் தானே? எந்திரிச்சு நின்று நான் எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. சூரியனை காட்டிலும் என்னாச்சு? என்ன சவுண்ட் இப்படி ஆயிடுச்சு? சூரியனை காட்டிலும், சந்திரனை காட்டிலும், எரும மாட்டை காட்டிலும், பன்னியை காட்டிலும் மிக 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 பிரயோஜனம் உள்ளவன். நீங்க மாத்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ஒற்றுமை இல்லை பாருங்க. அவ்வளோ யூனிஃபார்மாக சொல்லுவாங்க பாருங்க. இப்போ டே மானத்தை காப்பாத்துங்கடா. யூனிஃபார்மா ரெடி ஸ்டார்ட். என்னடா நீ குழப்பி விட்ட இப்படி? உன்னை நம்பி மழையா நம்பியிருந்தேன்டா. எங்க நோர்மா சொல்லுங்க, யூனிஃபார்மா சொல்லுங்க.
சேர்ந்து சொல்லிடலாமா? ரெடி, ஸ்டார்ட். அப்படி கையை வைத்துங்க. நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். சொல்லுங்க, நாதா இசை நாள்தோறும் உந்தன். ஓகே, உட்காருங்க. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இனி யாராவது உங்கள் வீட்டில், உங்கள் ஸ்கூலில், கவனி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நீ வேஸ்ட்டு, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, நீ ஒரு தத்தி, நீ ஒரு அத்தி, நீ ஒரு ஏதோ அப்படிலாம் சொன்னால் இனிமேல் என்ன செய்ய? காதில் சொல்லுங்கள், என்ன செய்யாதீங்க. தம்பிங்க வாடா, சீக்கிரம் வாடா. ஒருத்தன் கிராக்கி பண்ணிக்கிறான். யாராவது உங்கள் வீட்டில் வந்து இனிமேல் எங்கேயாவது நீ ஒன்றுக்கும் உருப்படாது, பிரயோஜனம் இல்லாத ஆள், லாய்க்கு இல்லை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா சட்டை என்ன செஞ்சிடணும்? சொல்லுங்க, பிடிச்சிடணும். எவர் பண்ணியே பிரயோஜனமாக இருக்கும் பொழுது, நம்ம வீட்டு அம்மியே பிரயோஜனமாக இருக்கும் பொழுது, வாஷிங் மிஷினே. நான் இங்கே சும்மா பேசிட்டு இருக்கல, புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் வீட்டில் அந்த சத்தம் கெடுத்தா தண்ட சோறு. என்ன சோறு? புளி சோறு, தயிர் சோறு, பழைய சோறு பார்த்துருக்கோம். இன்னொரு சோறு என்ன சோறு? தண்ட சோறு என்ற பெயரை பெற்றவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? சரிங்களா? இருக்கேன் பாஸ்டர். எங்கள் அம்மா என்ன ஸ்கோப்லி அங்கே பாரு, அங்கே ஒருத்தன் தூக்குறான் பாருங்க. எங்கேயா அவரு? அவன் சொல்லிட்டான், போட்டு விட்டனா இனிமேல் சொல்லுவியா நீ என்னைய? அந்த பிரச்சனை இல்லைக்கா, அங்கே வேற பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஐயோ, உங்க அம்மா விட்டுரு, அங்கே வேற அம்மா பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கவுனி வாடா. உன்னை சொல்லிருக்காங்களாடா? உன்னை சொல்லிருக்காங்களா? ஐயோ, என்ன சோறு? அப்புறம் விளங்காதவன். சொல்லுங்க, என்னது? வீணா போனவன், விடியா மூஞ்சி. என்ன மூஞ்சி? விடியம். வேற என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்கப்பா, வேற என்ன சொல்லுவாங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்க? ஸ்கூல்ல உங்க டீச்சர் மக்கு. நீ இருக்கிறதுனால என் கிளாஸுக்கு கெட்ட பேரு, வேஸ்ட். என்னது? தத்தி. இனிமே யாராவது அப்படி சொன்னா என்ன பண்ணுங்க? இனிமேல் எதை பிடிங்க? சொன்னு பிடிச்சிடாதீங்கடா. நீ ரோட்டில் போயிட்டு இருக்கும் போலீஸ்காரன் அறிவி தண்டம். டேய் இங்க வாடா. யாரை பார்த்து தண்டன்ற? கொன்னே போடுவேன். ஈக்கா ஓக்கா ஐபி ஈக்கா கோக்காலத்துக்கு உள்ள போட்டுருவேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இங்க பாருங்களேன், உங்களை யாரும் அப்படி குறைச்சி மதிப்பிட இடம் கொடுக்காதீங்க. ஆமீன் சொல்லுங்க. நான் ராஜா வீட்டு பிள்ளை. சத்தமா சொல்லுங்க. இப்போ ஒரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:6. வேகமா எடுங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 1:6. யார் வாசிப்பா? பிள்ளைங்க வாசிக்க போறீங்களா? தம்பிமார் வாசிக்க போறீங்களா? டேய், உன் பைபிள் எங்கடா? அம்மாவை போட்டு கொடுத்தவனே பைபிள் எங்கடா? அப்பாவை போட்டு கொடுத்தானே பைபிள் எங்கடா? சர்ச்சில் இருக்கான். அதெல்லாம் தண்டன்றாங்க. என்ன இந்த ஆளும் சேர்ந்துக்கிட்டார் அவர் கூட. இயேசுவின் ரத்தம் ஜெயம். என்ன கவனிங்க பாஸ்டர். எதை வச்சு பாஸ்டர்? தேவன் கடவுள் எங்கள் அம்மா அப்பாவை என்ன தண்டன்றாங்க, எங்கள் ஸ்கூல் டீச்சர் எல்லாமே அப்படி இப்படின்றாங்க. எனக்கு படிப்பு ஏற மாட்டுது, ஒன்றும் ஏற மாட்டுது. எனக்குள்ள மூளை இருக்கான்றதே டவுட்டாக இருக்குது. எனக்கு தலை இருக்கான்றதே டவுட்டாக இருக்குது. என்னை எப்படி பிரயோஜனமாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க எப்படி பாஸ்டர் சொல்கிறீங்க? வசனம் சொல்லுது, என்னிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க. பாருங்க, பக்கத்தில் காதுக்கு பதில் போய்க்குங்க. ஆளுக்கு ஒரு பிடிங்கப்பா. லூசுகளா பிடிக்க சொன்ன காயை கோச்சிக்காதீங்க, வைங்கம்மா. ஐயோ கொள்றானேடி, ஏன்டி இப்படி போட்டு கொடுமைப்படுத்துறாங்க. என்னம்மா பண்ணுறீங்க? இப்படி கச்சிங்க. உன்னை ஒருத்தர் லவ் பண்ணுறாருடி. சொல்லுங்க. உன்னை ஒருத்தர் லவ் பண்ணுறாருடா. சொல்லுங்கடா. உன்னை ஒருத்தர் லவ் பண்ணுறாருடா. சொல்லுங்கப்பா.
ஏய் சொல்லு, 10 முறை சொல்லு. உன்னை ஒருத்தர் லவ் பண்ணுறாராம். சொல்லுங்க, உன்னை ஒருத்தர் லவ் பண்ணுறாராம். உண்மையாக தான் பேசுனீங்களா? வேற எதுவும் பேசல? புரிஞ்சா? உங்களை ஒருத்தர் லவ் பண்றார் சொல்லுங்க. இப்ப அவர் பேர் என்னன்னு கேட்டா சத்தமா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அவர் பேர் என்ன? இங்க அதான் சொல்லுவீங்க. தெருவுக்கு போன அப்புறம், ஸ்கூலுக்கு போன அப்புறம் அங்கே ஏசப்பா தானே. அங்கே யாருப்பா? என்னப்பா? கோமதி, வான்மதி, வாங்கடி, வான்கோழி, பிரியாணி. யாராவது லவ் பண்ணுன்னு எண்ணம் வந்துச்சா அந்த நாயை மறந்துடாதீங்க. லவ் பண்ணும்போது அப்படி கெத்தா அப்படியே எப்படி 4 பேர் வராங்க பார்த்தீங்கன்னா சல்லையாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளில் கேவலமாக போயிடும். கொஞ்ச நாள் என்ன ஆயிரும்? ஆமாம், அப்பா சொல்கிறேன், சல்லையாக போயிடும், அப்புறம் பிள்ளையாக போயிடுமா. அவன் சொன்ன கருத்து அது. ஹலோ மேடம், இங்கே பேர் ஒழுங்கு மரியாதை உட்காரணும். கட்டுப்பாயிரும் நான். போ அங்கே போ, உங்கள் அம்மாட்ட போங்க. போங்க. சிவன் அத்தம் ஜெயம். வெரி குட் எல்லாம் சொல்லுங்கள். என்னைய ஒருத்தர் நேசிக்கிறார். இப்போ எல்லாம் என்ன சொல்லணும்? உங்களை பார்த்து சிங்கிளா கமிட்டடா கேட்டால் என்ன சொல்லணும்? சொல்லுங்க. நீடா சிங்கிளா கமிட்டடா? கமிட்டட் ஏற்கனேவா? பேரு யாருமா? இங்கேயா வெளியிலையா? கமிட்டடாமா? இன்னிலேருந்து 2 பேரும் கமிட்டடா ஏசப்பாவுக்கு? சொல்லுங்கம்மா. உங்களை சும்மா ஆர்டர் கூட்டு வரல, அப்படி தானே? உங்களை நேசித்து கூட்டு வந்திருக்கிறார். இனிமே யாரும் உங்களை பார்த்து ஸ்கூலில் என்னடி சிங்கிளா கமிட்டடாக கேட்டால் என்ன சொல்லணும்? சூப்பரான ஆளை லவ் பண்ணுறாரு. என்ன சொல்லணும்? 1000 10,000ங்கள்ல. ஆமென். வஞ்சிக்க தெரியாதவருக்கு, ஏமாத்த, கலட்டி விட, யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிய புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. யூஸ்டு வெசல்லாம் எடுத்து அவர் பயன்படுத்துவார். எத்தனை பேர் புரிஞ்சுது? ஊர் உலகத்தில் யூஸ் பண்ணி தூக்கி போட்டதெல்லாம் அவர்கிட்ட வந்து அவர் சூப்பராக எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயான்னு சொல்லுங்க. உங்க லவர் பேர் என்ன? இப்ப அவர் நேசிக்கிறாரு. நீங்க எப்படி பக்கத்தில் சொல்லுங்க. நீங்க எப்படி நேசிக்கிறீங்களா இல்லையா? என்னம்மா, என்ன பதில் சொல்றாங்க கேட்டு சொல்லுங்க. ஹலோ, 2 பேரும் ஒருத்தர் கேளுங்க, ஒருத்தர் பதில் சொல்லுங்க. ஏன் நீ எப்படிரா என்ன சொல்றான் பதில் அவன்? யார? எந்த அளவுக்கு? முழு உள்ள வெயிட் இப்படி பாடுங்க. அன்பு கூறுவேன். இருங்க, இந்த உலகத்தில் லவ்லாம் பாருங்க. இருங்க உலகத்தில் லவ்லாம் பாருங்க. அன்னைக்கு ஒருத்தன் பேசிட்டு இருந்தான். முன்னெல்லாம் பாஸ்டர், நான் ஃபோன் அடித்தா என்ன பிஸியாக இருந்தாலும் அந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு உடனே லைனுக்கு வருவான். இப்போ என்ன பண்ணுறான்? லைனுக்கு என்ன செய்ய மாட்டான். அவன் வேறு லைனில் போயிட்டான்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? அவன் வேறு லைனில் பிஸி ஆகிட்டான். ஃபோன் அடிச்சுட்டு ஏன்டி என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கேன்னு கேட்குறானா? என்ன கேட்குறானா சொல்லுங்கப்பா. அதுக்கு முன்னாடி செல்லம், என்னடா ஃபோன் பண்ணாமே இருக்க, பல் விளக்காமலே காத்திருக்கேன், உனக்கு இன்னும் பாத்ரூம் கூட போல, அது வருது வெயிட் பண்ணு சொல்கிறேன். ஏன்னா நீ ஃபோன் எடுத்துருவில்ல, நீ அடிக்கிற நேரத்தில் நான் உள்ளே போயிட்டேனா அப்புறம் அந்த ஃபோன் கால் மிஸ் ஆயிருமேன்றதுக்காக நான் அடங்கி ஒடுங்கி சோத்திரம். 2 நாள் தெரியுமா, 3 நாள் தெரியுமா, குளிச்சு 5 நாள் தெரியுமா, உன் ஃபோனை பார்த்தோன்னு தான் அனைத்தும் வெளியேறுனுச்சு. இப்போ என்னன்னா ஐயா என்ன இருக்காரு? வேற ஒரு தொடர்பில் இருக்கிறார். இப்போ தொடர்பு எல்லைக்கு வெளியில சுவிட்ச் ஆஃப். என்ன ஆஃப்? இவர் எப்போதுமே சுவிட்ச் ஆஃப் ஆகவே மாட்டார். இவர் அன்பு வளருகிற அன்பு. அல்லேலூயா சொல்லுங்க. இவர் அன்பு என்னது சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறீங்களே, உங்களை ஆண்டவர் நேசத்தினால தான் வந்திருக்கீங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. எத்தனை பேர் என்ன பண்ணியிருப்பீங்க? வீட்டில் சொல்லி யூத் மீட்டிங் வச்சிருக்காங்களாடா, போ மம்மி நீ வேணா போ. நான் என்ன செய்யல, போல. இப்போ இந்த தம்பியை கூப்பிட்டு தம்பி பேர் என்னடா ராசா? எந்த சர்ச்சு நீனே? எந்த சர்ச்சுடா? திருச்சியா? சொல்லியிருப்பாங்க, டே யூத் மீட்டிங் போடா தம்பி. இல்லைம்மா, டே நீ போனா கீபோர்டு வாசிக்கலாமா? வரேன். என்னத்தையாவது சொல்லு. என்னடா உண்மை அதானடா? அப்படிலாம் இல்லைடா சோத்திரம். என்னத்தையாவது சொல்லி போன்னு இருப்பாங்க. சொல்றது புரியுதா உனக்கு? இனிமே உங்க அன்பு குறையணுமா கூடணுமா? யார் மேல?
யாரு மேல? ஆண்டவரை பார்க்காமலேயே லவ் பத்திக்குச்சு. சொல்லுங்க. எவனும் இன்ஸ்டாம்ல அங்கேயும் ஆளே தெரியாம லவ் பண்றாங்க, பார்த்துக்கலாம் இல்லையா? ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஒரு 2 வருஷம் ஃபோன்லேயே பேசி முடிச்சுட்டு வாங்க நேராக பார்ப்பேன்னு பார்த்தா கிளவியா நிற்கும். என்னடி அதில் அது வந்து ஃபோட்டோஷாப்புங்க. அப்புறம் இல்லை நான் இப்போ பெயிண்ட் அடிக்காமல் வந்துட்டேன். என்னது என்னங்க அங்கே பல்லு உள்ளே இருந்துச்சு, இப்போ இழுத்து வெளியே விட்டேன். நிறைய பேர் ஏமாந்து போயிருக்காங்களா இல்லையா சொல்லுங்க? ஏமாந்து போயிருக்காங்களா இல்லையா சொல்லுங்க? சொல்லுங்க. நீ ஏமாந்து போயிருக்கியாமா? எப்படி சார் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, அம்டைக்கு வாசிங்க, எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசாதீங்க, அது ஏற்கனவே தண்டன் திட்டம். இதில் வேற உட்காந்துக்கிட்டு பத்தியா பாஸ்டர் ப்ராஃபஸியாக பேசினார் பாத்தியா, உன்னையே குத்தி 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 பேசினார் பாத்தியா, ஆண்டர் உன்னை சுற்றி 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 வந்தார், அவர் குத்தி 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 பேசினார். நல்ல பிள்ளை சிஸ்டர், என்ன கொஞ்சம் ஏற்று பேசும் அவ்வளோதான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? என்ன வீட்டில் ஒரு வேலையும் செய்யாது, அவ்வளோதான். கரெக்டாக இல்லையா சொல்லுங்க சார்? கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்க. எனக்கு கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்க. கரெக்ட் தானடா? தம்பி சாட்சி கொடுக்குறான். என்னப்பா இங்கே வாங்கப்பா, குடும்ப மானத்தை வெளியே கொண்டு வருவோம். நீ வீட்டுக்கு வாடே, நீ வீட்டுக்கு வா. தோத்திரம். எல்லா வீட்லையும் இதே பிரச்சனை தான். அது பாவம். பயப்படாதம்மா, சரியா? நீ சூப்பர் ஆள். உன் பேர் என்னம்மா? ஆமாம், இப்படி சொல்லி சொல்லியே என்னை கேவலப்படுத்திட்டு இருக்க. நீ சூப்பர் ஆளு ஆனால் என்னை கேவலப்படுத்துற, நீ சூப்பர் ஆளு ஆனால் என்னை கேவலப்படுத்துற. சரி, மெர்சிக்கு இரக்கம் உண்டாவதாக. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வந்து அதை தண்டன்னு சொல்லாமல் சொல்லுங்க. அது அன்பாக சொன்னால் தான் கேட்கும், வம்பா சொன்னால் கேட்காது. புரியுதா? அது நேச்சர் அப்படி தான், அது உங்களை மாதிரி தான். புரியுதா இல்லையா? உங்கள் வீட்டுக்கட்டை நீங்கள் எப்படி அப்படி தான். புரிஞ்ச கை தள்ளியா சொல்லுங்க. நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, என்னை கவனி, என்னை கவனி, என்னை கவனி, கவனி சொல்லுங்க. ஆண்டவர் ஏற்கனவே என்னை நேசிக்கிறார். சொல்லுங்க. நிறைய யூத்துடைய பிரச்சனை என்ன தெரியுமா? என்னை யாரும் என்னை யாருக்குமே என் கூட யாருமே முன்னாடி என் கூட என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பேசுவாங்க. இப்போ யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. அன்னைக்கு தெரிஞ்சு நம்பி என் மார்க்க சொன்னேன், அதுலேருந்து என் மனத்தை வாங்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. என்னம்மா குறிப்பிடுதிரியா? சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் மேல அன்பு என்ன செய்யணும்? வர வர அன்பு கூறுவேன். ஓகே, அப்ப என்ன பண்ணணும்? உங்க அன்பை என்ன பண்ணிட்டே இருங்க, வளர்த்துக்கிட்டே இருங்க. எப்படி வளர்க்கறது? ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை எப்படி வளர்க்கலாம் சொல்லுங்கப்பா? வேதத்தை வாசிக்கணும். வேற உட்காந்து பாட்டு பாடணும், அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வேற ஏதாவது சொல்லுங்க. யார் கூட? ஏசப்பா கூட பேசணும். வேற இருங்க. பொதுவாக உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? அன்பை இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஏதாவது ஏதாவது கொடுக்கணும். லவ் பண்ண என்ன கேட்குறான்? உன் இதயத்தை எனக்கு தா. எல்லாம் சொல்லுங்க. எதை கேட்குறான்? ஃபர்ஸ்ட் எதை கேட்குறான்? இதயத்தை கேட்குறான். அப்புறம் இதயம் வேணாம், உன் உடம்ப கொடுன்னு கேட்குறான். இதயம் வேணாம், உடம்ப கொடுன்றான். புரிஞ்சா? ஏசப்பா அவருடைய உடம்பை நமக்காக தந்தார். கைத்தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நம்முடைய உடம்பு, நம்முடைய சரீரம் பரிசுத்தமா ஆரோக்கியமா இருப்பதற்கு இயேசு தன்னுடைய உடலை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். பிடிக்குதோ பிடிக்கலையோ, காலை எழுந்த உடனே ஏசப்பா ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? தம்பி கொட்டாய் விட்டு சொல்லுப்பா, ஏசப்பா ஐ லவ் யூப்பா. ஏதோ சொல்லு. என்ன சொல்லணும்? காலைல எழுந்துச்சு சொல்லுங்க, சொல்லுங்க. அவ லவ் லெட்டர் எடுங்க. லவ் லெட்டர் எது? எடுங்க. அதை அதுக்கு ஒரு முத்தம் கொடுங்க. நல்லா கொடுங்கப்பா. இன்னும் முத்தம் கொடுத்தே பழக்கம் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. நல்லா கொடுங்க. ஆமாம். நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு பைபிள் வாங்கிடணும். சரியாம்மா? எந்த சர்ச்சுமா நீனு? இந்த சர்ச்சு இது. அவங்க 2 பேரும் எந்த ஊர்? அவங்க தொடர்ந்து அவங்களுக்கு பைபிள் வாங்கி கொடுக்கணும். நீ தான் நீ 12th ஒரே கிளாஸ்மேட். ஒன்றாவே காப்பி அடிப்பீங்க? ஒன்றாவேவா? ஒரே கிளாஸ்மேட்டாம்மா? சரி, பைபிள் வாங்கி கொடுக்கணும். என்ன செய்யணும்? டெய்லி என்ன பண்ணணும்? பைபிளை கொடுங்க. என்ன பண்ணணும்? டெய்லி எடுத்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு என்ன செய்யணும்? டெய்லி உட்காந்து
பிடிக்குதோ பிடிக்கலையோ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ன பண்ணுங்க? உட்காந்து படிக்கணும். யார் கடிதம் அது? யார் கடிதம்? அப்படியா சொல்லணும்? எப்படி சொல்லணும்? உங்கள் லவ்வர் கடிதம். யார் கடிதம்? அட சத்தமாக சொல்லுங்க. சரி. ஆனால் இதை தாண்டினாலும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா யார் மேலேயாவது கவனிக்கிறீங்களா? யார் மேலாவது அஃபெக்ஷன், அட்ராக்ஷன் வரும். உடனே யார்கிட்ட சொல்லிடுங்க? உங்கள் ஆள்கிட்ட போட்டு விட்டுறணும். யார்கிட்ட போட்டு விட்டுறணும்? ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இவன் குறுக்க வரா, என்ன ஆண்டவரே இவன் குறுக்க வரான் அப்படின்னு யார்கிட்ட சொல்லிடணும். சொல்லுவீங்களா இனிமேல்? இல்லையா? அவ்வளோ பிரச்சனை இருக்கு அவனுக்கு. ஆமென். பா, அவ்வளோ போராட்டம். சரி, அன்பு கூர்ந்து அடுத்தது எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என் பாவங்களை எல்லாம் கழுவிட்டார். சொல்லுங்க. அடா நல்லா சொல்லுங்கப்பா, நல்லா சொல்லுங்க. நான் அந்த ஆராதிக்கும் பொழுது சிலருக்கு அந்த குற்ற உணர்வு, நான் அந்த தப்பு செஞ்சிட்டேன், இந்த தப்பு பண்ணிட்டேன், தவறாக பழகிட்டேன், என் உடம்பை நான் தவறாக யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சில குற்ற உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஏசப்பா உங்கள் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார். சொல்லுங்க, ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மறுபடியும் சொல்லுங்க. நம்புறீங்களா? அதை சொல்லுங்க. என்னுடைய லவ்வர் என்னை மன்னிக்கிறவர். மறுபடியும் சொல்லுங்க. ஆனால் ஒன்று என்னன்னா, நம்ம தான் தப்பு பண்ணுவோம்லையே, அவர் ஒரு நாளும் தப்பு பண்ணவே மாட்டார். நம்ம தான் அவருக்கு துரோகம் பண்ணுவோம், நம்ம தான் அவரை என்ன செய்வோம்? ஏமாத்துவோம், கீழ்ப்படிய மாட்டோம். ஆனால் ஒரு நாளும் அவர் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்குற இடத்துல அவர் இருக்கவே மாட்டார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் வாங்க சீக்கிரம். ஓகே, இப்போ சொன்ன பார்த்தீங்களா, நீங்களாம் ராஜா வீட்டு பிள்ளைகள். நீங்கள் யாரு? ராஜா. நீங்களா எங்க எல்லாம் சொல்லுங்க. நீங்க யாருன்னு கேட்பேன். எஞ்சி நின்று ராஜாக்கள், ராஜாத்திகள் சொல்லிட்டு உட்கார போறீங்க. நீங்களாம் யாரு? பாவம், உங்களுக்கு சேர்ல கஷ்டப்பட்டு எந்திக்க வேண்டியதா இருக்குது. ரெடி? இன்னொரு முறை சொல்லுங்க. சரி, இது கேள்வி, இதுக்கு பதில் சொல்லிட்டு உட்காந்துருங்க. ஒரு ராஜா அப்படின்னு சொன்னா அவருக்கு வேலை ஏதாவது இருக்குமா? ஒரு வேலை இருக்காதா? அட பாவிலா, அவருக்கு ஏதாவது பொறுப்பு இருக்குமா? ஏதாவது பொறுப்பு இருக்குமாம்மா? அட சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு தேசம் ஏதாவது இருக்குமா? அவங்களுக்கு ஆளுகை இருக்குமா? ஜனங்கள் இருப்பாங்களா? அந்தஸ்து இருக்குமா? செல்வம் இருக்குமா? அதிகாரம் இருக்குமா? அட சொல்றா, இருக்குமா இருக்காதா? இப்போ நீங்களாம் யாரு? பக்கத்தில் சொல்லுங்க. நீ ராணின்னு சொல்லுங்க. நீ ராஜான்னு சொல்லுப்பா. நீ ராஜா, உனக்குன்னு அதிகாரம் இருக்கு. சொல்லுங்க. அந்தஸ்து இருக்கு. நீலாம் பெரிய ஆளு, நீ பெரிய வீட்டு பிள்ளை. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? ஏன்டா கை கட்டிட்டு நிற்கிற? டேய், ஸ்தோத்திரம். ஏதாவது புரியுதாப்பா உங்களுக்கு? புரியுதா? படிப்பு வருதோ வரலையோ, நீ யாரு? ஏங்க, இப்போ இருக்கிற எம்எல்ஏ எம்பியெல்லாம் படிச்சு வந்தாளா? நம்ம மோடி இன்னும் சர்டிஃபிகேட் என்ன செய்யலை? எந்த காலேஜில் டிகிரி முடிச்சு சர்டிஃபிகேட் என்ன செய்யலை நம்ம பிஎம். ஆனால் அவர் யாரு? அதனால் எனக்கு படிப்பு வரல, எனக்கு அது வரல அப்படின்னு ஒன்னே நீயே குறைச்சி மதிப்பிடாத. சொல்லுங்க. என்னையே நானே என்ன செய்ய மாட்டேன் குறைச்சி சொல்லுங்க. என்ன செய்யக்கூடாது? நீங்களாம் யார் விட்டு பிள்ளை? அப்ப நீங்க யாரு? சொல்லுங்க. ராஜா. என்ன எப்படி நிக்கிற? சொல்லு. நான் ராஜான்னு சொல்லு. கையை கட்டாத. நான் ராஜான்னு சொல்லு. எனக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. தேசத்தை கவனிக்கணும், தேசத்துக்கு ஆசீர்வாதமா மாறணும். வாய் திறந்து சொல்லு. இங்கே பாருங்க, சில பேர் வந்துட்டு, சார் 12th முடிச்சுட்டேன், ஒரு டிகிரியை படிச்சுட்டு, ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு, ஏதாவது ஒரு வேலை 5க்கு 10க்கு 15,000 20,000 சம்பளம் கிடச்சிச்சின்னா, அப்புறம் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு, ஒரு 2 பிள்ளையை பற்றிட்டு, அதுகளை ஸ்கூலுக்கு அழைச்சிக்கிட்டு, அப்படியே நாயா பேயா இப்படியே போகணும் பாஸ்டர். ஸ்டாலின் யாரு? சிஎம். அவருக்கு குடும்பம் இருக்கா? அதை மட்டும் தான் கவனிச்சிட்டு இருக்காரு அவரு. எதெல்லாம் கவனிக்கணும்ப்பா? தமிழ்நாடு ஃபுல்லாக யார் பொறுப்பு? ஒத்துக்கிறீங்களா? அப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பா உங்கள் ஃப்யூச்சர் அது ஒரு புறம் இருந்தாலும் தேசத்துக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறணும், தமிழ்நாட்டுக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். விரும்புகிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் தமிழ்நாட்டுக்கு, நான் தேசத்திற்கு
ஆமென் ஆமென். இந்தியாவுக்கு தம்பி கை இருக்காடா? சொல்கிறான். ஏதாவது சொல்லு, நீ தான் சொல்லு, ஏதாவது சொல்லு. தமிழ்நாட்டுக்கு, அமெரிக்காவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு ஏதாவது சொல்கிறா? சோத்திரம் சோத்திரம். சொல்லுங்க 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 சொல்லுங்க. என்ன நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு? விசுவாசம் இருக்கு. ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. ஒத்துக்கிறீங்களா? அதை ஒத்துக்கிறீங்களா? அதை ஏற்றுக்கிறீங்களா? கையெடுங்க. என் மேலே ஒரு ராஜ பொறுப்பு இருக்கு. சொல்லுங்க. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சில பேர் கத்துவாங்க, எதை சொல்லுங்களா? அப்படியே நான் எம்எல்ஏ எம்பி இந்தியாவின் சட்டத்தில் உட்பட்டு இந்தியா தேசத்தின் பிஎமாக இருந்து இந்த தேசத்தை நான் நாசம் பண்ணுவதற்கு, கொள்ளையடிப்பதற்கு என்ன செய்கிறேன்? உறுதிமொழி இருக்கிறேன். அதுமாதிரி இப்போ நீங்கள் உறுதிமொழி எடுங்க, நல்ல உறுதிமொழி எடுங்க. பேசுங்க. வைங்கப்பா, நெஞ்சில் வைங்க, இல்லை நேரம் நீட்டுங்க, ஏதாவது சொல்லுங்க. தானே வரட்டும். என்னென்ன சொல்லு, ஆண்டர் கேட்கட்டும். அதை ஆண்டர் கேட்பாரு. சபைக்கு, சமுதாயத்திற்கு. இப்போ இந்த ரெண்டு அண்ணமாரும் ஒரு யூத் பிடி நடத்தி இத்தனை யூத்துக்கு ஆசிரியமாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம், நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா? அட சொல்லுங்கப்பா. சில பேருக்கு 10 பேரை 20 பேரை அழைச்சிட்டு சாராய கடைக்கு போறானுங்க. பார்த்துருக்கோமா இல்லையா? சொல்லுங்க. சைட் அடிக்க போறாங்க, கஞ்சா அடிக்க போறாங்க, கொலை பண்ண போறாங்க. ஆமாவா? அது நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? தான் கெட்டது மாத்திரமல்ல, அடுத்து என்ன செய்யறான்? இப்போ இந்த 2 பேர் இப்போ ஆரம்பிக்கிறாங்க, இன்னும் ஆயிரங்களுக்கு ஆசைதான் மாறுவாங்க. அதே போல தான் நீங்களும். அவங்களுக்குள்ள இருக்கிற இயேசு தான் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். இப்போ நீங்கள் வாயை திறந்து பேசு. பரலோகம் கவனிக்குதுன்னு நினச்சி பேசு. நான் ஸ்தோத்திரம் இந்த இந்திய தேசத்திற்கு ஆசீர்வாதமாக. ஹல்லேலூயா. பேசு பேசு, வாயை திறந்து பேசு. தம்பி தங்கச்சி பேசு. என் காலேஜுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, என் சொந்தக்காரங்களுக்கு, என் நண்பர்களுக்கு, என் தெருவுக்கு, தமிழ்நாட்டிற்கு, இந்தியா தேசத்திற்கு நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், பிரயோஜனமாக இருக்க போகிறேன். பேசுங்கம்மா. ஆட பாவிகளா கை நீட்டி நிற்கிறீங்க, கை நீட்டி பேசுங்க, தைரியமா பேசுங்க. நீங்கள் நம்ம பிள்ளை ஆயிட்டீங்க, பேசுங்கம்மா. ஆமென். பேசு பேசு, நல்லா பேசு, வாயை திறந்து. சொல்லு தம்பி. ஆண்டவரே, இவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்களோ, என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் அப்படியே நடப்பதாக, அப்படியே நடப்பதாக, அப்படியே நடப்பதாக. பேசு தம்பி, தைரியமா பேசுப்பா. என்னையா நீ சொல்லலாம், தாவீதை போல நீ நிற்கலாம். சொல்லு, நீ ராஜா, நீ ராஜா. ஆமென் ஆமென் ஆமென். உங்க அம்மா அப்பா சொன்னதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆண்டவர் என்னை ராஜாவாய் மாற்றிருக்கிறார், என்னை ராஜாத்தியாய் மாற்றிருக்கிறார். நான் ஆளுகையுள்ள நபராக மாறப்போகிறேன், பிரயோஜனமுள்ள நபராக மாறப்போகிறேன். அநேக வாலிபர்களுக்கு நல்வழி காட்டுகிற நபராக நான் மாறப்போகிறேன். ஓ ராமா கா சாந்தா. பேசு தம்பி, பேசு தங்கச்சி. ஆமென் ஆமென் ஆமென். என் மூலமா யாரு கெட்டு போனான்ற லிஸ்ட் இருக்காது. என் மூலமா யாரு உருப்படாம போயிட்டான்ற லிஸ்ட் இருக்காது. என் மூலமாக அநேக நல்வழிக்கு வந்தார்கள் என்கிற லிஸ்ட் என் மேல இருக்கும். சொல்லு தம்பி, சொல்லு தங்கச்சி, நல்லா வாயை திறந்து நீனே பேசு. பேசு, நிறுத்தாத. ஒரு நிமிஷம் நீனே பேசு. எஸ். ஓரா பாபா ராகா தானா காபா ராபா. நல்ல எண்ணங்கள் உருவாகட்டும், நல்ல ஆசைகள் உருவாகட்டும், நல்ல எண்ணங்கள் உருவாகட்டும். ஆவியானவரே, ஆவியானவரே, உணர்த்துங்க 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 உணர்த்துங்கப்பா. அன்பு கூறுவே இன்னும் இன்னும் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு ஆராதனை. ஓரி பலதரமன சந்தரபா. ஆராதனை. ஓ நன்றி. இப்போ ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிங்க பார்க்கலாம். அவங்களுக்காக நீங்கள் சொல்லி, நான் சொல்கிற ஜெபத்தை சொல்லுங்கள். ஏசப்பா, நான் யார் கையை பிடிச்சிருக்கணும், வேகமாக சுறுசுறுப்பா, நான் யார் கையை பிடிச்சிருக்கிறனோ அவங்கள ராஜாவாய் வாழ வைங்கப்பா, ஆசீர்வாதமாய் வாழ வைங்கப்பா, தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் வைங்கப்பா, பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாய் வைங்கப்பா, தேவ ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாய் வைங்கப்பா, தேவ ராஜ்யத்துக்கு புரோஜனமாய் வைங்கப்பா. ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். உட்காருங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் அப்படி நேரா பார்க்கணும். உங்களுக்கு நேரம் என்ன இருக்கு அதை பாருங்க. பார்க்குறீங்களா?
நிமிந்து உட்காருங்க. நான் கண்ணை மூட சொல்லலை, நேராக நில்லு. நேராக பார்த்துட்டு இவ்வளோ நேரம் பேசினதை அப்படியே ரீகால் பண்ணுங்கள் மனசுக்குள்ளே. நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இங்கே பாருப்பா, அதுக்கு அங்கே பார்த்துட்டு அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு நேராக பாருங்கன்னு சொன்னேன். சரிதான், அப்படி நேராக பார்த்துட்டு அது ஏன் சுருக்கமாக இருக்குது, அது ஏன் பறந்து முன்னாடி வருது, அதை நினைக்கிறாதீங்க. இவ்வளோ நேரம் என்ன பேசிகிட்டு இருந்தனோ அதை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. என்னை ஒருத்தர் நேசிக்கிறார், அவர் என் பாவங்களை மன்னிக்கிறவர், என்னை ராஜாவாக மாற்றியிருக்கிறார், அதற்கு அவர் பெரிய ஒரு கிரயம் கொடுத்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தையே கொடுத்திருக்கிறார். ஜீசஸ், நான் பிரயோஜனமாக இருக்க வேண்டிய நபர், என்னை யாரும் குறைவா தாழ்வா கேவலமா நடத்துறதுக்கு பேசுறதுக்கு இனி நான் அனுமதிக்க மாட்டேன். ஆமையில யாரும் சொல்ல வேணாம், மனசுக்குள்ள பிள்ளைங்க மனசுக்குள்ளேயே நான் சொன்னதெல்லாம் அப்படியே காது உள்ளே போய் சப்கான்ஷியஸில் போய் பதிவாயிடணும். கபா, ஒரு ராஜா போல இருப்பேன். ராஜான்னு சொல்லிட்டாலே எவ்வளோ பெரிய பொறுப்பு, எவ்வளோ பெரிய உத்தரவாதம். ஷம்பலா கதனமன ஹந்தரபா. உள்ளே போகட்டும், உள்ளே போகட்டும், உள்ளே போகட்டும். இப்போ அப்படியே நீ கண்ணை மூடலாம். அப்படியே கண்ணை மூடி வலதுகையை மாத்திரம் உயர்த்த முடிஞ்சவங்க உயர்த்திருமா. அப்படியே அதை மனசுக்குள்ளே மறுபடியும் கொண்டு வா. நான் ஒரு ராஜா ராணி, நான் மிக மிக பயனுள்ள பாத்திரம். என்னால் யாரும் கெட்டு போக முடியாது. என்னால் அநேகர் நல்வழிக்குள்ளே வருவார்கள், அநேகர் ஆசீர்வாதமாய் மாறுவார்கள். ஷபா லாக்கா தரபா ரேகாமா தூனா கோஷி ஆஹாத்தானா. தேவ பிரசன்னம் சிந்தைகளை மூடுவதாக. உங்களை குறைவாக மதிப்பிட்ட அந்த மதிப்பீடுகள் எல்லாம் இல்லாமல் போகட்டும். தீனி காம ரோகோ ஷிஹந்தரபா ரீமனியம்தரபா ஷபலகதரபா. வேற எதையும் நினைக்காதீங்கம்மா, வேற எதையும் நினைக்காதீங்க. என்னை ஆண்டவர் ராஜாவாய் வாழ விரும்புகிறார். என் குடும்பத்துக்கு நான் பிரயோஜனமாக இருக்குன்னு விரும்புகிறார். என் சபைக்கு நான் பிரயோஜனமாக இருக்குன்னு விரும்புகிறார். என் தெருவுக்கு நான் பிரயோஜனமாக இருக்குன்னு விரும்புகிறான். என் தேசத்துக்கு நான் பிரயோஜனமாக இருக்குன்னு விரும்புகிறான். ஏன் நீ ஒரு பெரிய ஒரு தொழிலதிபராக மாற வாய்ப்பு இருக்கிறது. நீ ஒரு பெரிய எம்பியா எம்எல்ஏவா சீஃப் மினிஸ்டரா பிரைம் மினிஸ்டராக மாறி தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஒரு யோசிப்பை போல மாற வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே கையை ஊற்றிட்டே நீங்கள் மனசுக்குள்ளேயே அந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. குறைச்சி மதிப்பிடாத. ஏதோ ஒரு கோர்ஸ் முடித்தேன், ஒரு வேலையை தேடினேன், ஒரு சம்பாதிச்சேன், என் பொழப்ப நடத்தினேன், எல்லாரும் போல நான் அப்படியே இருந்துருவேன். இல்லை. ரொம்ப நேரம் கையை உயர்த்த முடியல, கையை கீழே போட்டுக்கலாம். ஆனால் நான் சொன்னதை மாத்திரம் மனசில் வச்சுக்கணும். யாரும் என்னை நம்பாத வேளைகளில் நம்பி என்னை அழைத்தீரே ஆராதனை. யாரும் என்னை நம்பாத வேளைகளில் நம்பி என்னை அழைத்தீரே ஆராதனை. பாவி என்று பிறர் என்னை தள்ளிய வேளை தள்ளாமல் சேர்த்தீரே ஆராதனை. பாவி என்று பிறர் என்னை தள்ளிய வேளை தள்ளாமல் சேர்த்தீரே ஆராதனை. ஆராதனை ஆராதனை. கையெல்லாம் கீழே போட்டுட்டீங்க, நன்றி. இப்போ எத்தனை பேர் கண்ணை மூடிட்டு இருக்கும் பொழுது, பாஸ்டர் நீங்கள் பேச அந்த வார்த்தையின்படி தேவன் என்னை ராஜாவாக வைத்திருக்கிறார், நான் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன், இனி அந்த பொறுப்புள்ள நபராக நான் வளர்ந்து அந்த பொறுப்புள்ள நபராக நான் வாழுவேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கையை வைத்துங்க பார்க்கலாம். எல்லாரும் அல்ல, கணந்து வேடிக்கை பார்க்காத. நான் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் இனிமேல் ஒரு சாதாரண நபராக நான் ட்ரீட் பண்ண போகிறது இல்லை. உண்மையாக சொல்கிறியா தம்பி தங்கச்சி? உண்மையாக சொல்கிறீங்களா? பக்கத்தில் வேடிக்கை பார்க்காதப்பா. உங்கள் அம்மா அப்பா யார் அதை பற்றி கவலைப்படாத. அவங்க படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், பெரிய வேலையில் இருக்கலாம். ஆனால் நான் இயேசு என் மேலே அன்பு வச்சு என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பெரிய
ஆசீர்வாதமாக அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இனி அதுக்கு ஏற்றபடி நான் வாழுவேன். இனி அதுக்கு ஏற்றபடி நான் நடந்து கொள்ளுவேன். அவங்க மாத்திரம் கையை உயர்த்துங்க. நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை உயர்த்திடுவே என்னை உயர்த்தினவரே, பணிந்திடுவே என்னை படைத்தவரை, உயர்த்திடுவே என்னை உயர்த்தினவரை, பணிந்திடுவே என்னை படைத்தவரை. கையை உயர்த்த முடிஞ்ச எல்லாரும் கையை உயர்த்தி ஆராதனை ஆராதனை இது போல கண்டதில்லை வேறொரு அன்பை, இதற்கீடா என்ன செய்வேன் ஆராதனை. இது போல கண்டதில்லை வேறொரு அன்பை, இதற்கீடா என்ன செய்வேன் ஆராதனை. ஓ மெழுகை போல் நாள்தோறும் உருகியே நானும் உமக்காய் பிரகாசிப்பேன் ஆராதனை. மெழுகை போல் நாள்தோறும் உருகியே நானும் உமக்காய் பிரகாசிப்பேன் ஆராதனை. அதே சொல்லுங்க. உமக்காய் பிரகாசிப்பேன் ஆராதனை. அந்த வார்த்தையை சொல்லுங்க. உமக்காய் பிரகாசிப்பேன். சூப்பர் சூப்பர். இயேசுவுக்காய் பிரகாசிப்பேன் ஆராதனை. சொல்லுங்க. இயேசுவுக்காய் ஆராதனை 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 இயேசையா. ஒவ்வொருவரும் பிரகாசிப்பார்களாக, ஒவ்வொரு பிரகாசிப்பார்களாக. ஆமென். கண்ணை திறந்து பாருங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கொஞ்சமாவது ஆசை வந்துருச்சு? ஆசை வந்துருச்சாப்பா? அட சொல்லுங்கம்மா. ஆசை தான் வந்துருச்சா கொஞ்சமாவது? சும்மா எல்லாரும் போலையும் எவனையாவது லவ் பண்ணிக்கிட்டு, சும்மா அரட்டை அடிச்சுக்கிட்டு, கஞ்சா குடிச்சிக்கிட்டு, சிகரெட் அடிச்சுக்கிட்டு, அடுத்தவங்கள ஓட்டிக்கிட்டு, இது என்ன? இது எத்தனை நாள் ஓட போகுது? சொல்றது புரியுதா இல்லையா? சொல்லுங்க. நான் சாதாரண ஆளு கிடையாது. நீங்க யாரு? அதான் ஒருத்தர் சொன்னாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. யூ கேன் லைக் மீ ஆர் யூ கேனாட் லைக் மீ. என்ன அர்த்தம்? நீ என்னை விரும்பலாம், பட் யூ கேனாட் அவாய்ட் மீ. சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? என்னை எவரும் அவாய்ட் பண்ண முடியாத இடத்துல வருவேன்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்களை பார்த்து அப்படி யாரும் சீப்பாக பார்க்குற அளவுக்கு இருக்க மாட்டேன் எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமீன்னு சொல்லுங்க. நல்லா கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ, நல்லா கேட்டுக்கோ. சொல்லுவானுங்க சில பேர், அதான் நீ ஒருத்தன் போன மாதம் தான் கழட்டி விட்டேன்மா. பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ சீப்பாக பேசுவாங்க பாரு. அதான் 2 நாள் முன்னாடி தான் கழட்டி விட்டேன். அது சரியான, அது ஒரு ஆள். அந்த பேல சரியான கஞ்சா பாட்டி பார்த்துருக்கியா? நீ அப்படி பேசுவாங்க தெரியுமா? எப்படி இருக்கும் கேட்கறதுக்கு? யோசித்துப்பார். உன்னை குறித்து மற்றவங்க இப்படி பேச நீ விரும்புறியான்னு யோசித்துப்பார். நீ யாரு? ராஜா வீட்டு பிள்ளை. சொல்லுவாப்பா, நீ யாரு? நீனு
அட சொல்லுங்க, யார் வீட்டு பிள்ளை நீங்களாம்? இந்த ஆர்டினரியா பேசுற மாதிரி உங்களை பேச வைக்கலாமா? என்னம்மா விடலாமா அப்படி? சொல்லுங்க, விடலாமா அப்படி? அதுவா அவனா? அப்படிலாம் கிடையாது. உங்களை பார்க்கும்போதே ஒரு மரியாதை வரணும். அட சொல்லுங்க, யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க? அதெல்லாம் பாஸ்டர் படிச்சு முடிச்சு அதெல்லாம் கிடையாது. இப்பவே உங்களை மதிக்கணும். 30 வயசுல யோசேப்பு போய் அப்படி உட்கார்ற பாருங்க, எகிப்து தேசத்தை ஆள்றதுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் விரும்புறீங்க அப்படி? ஷாகாத்தா. யாரெல்லாம் ஆசை வருது? அந்த ஆசை வருது. அட சொல்லுங்க, ஆசை வருதம்மா. ஆமாம், எங்கே வந்து எங்கே போக பாஸ்டர் இவ்வளோ நேரம் நீங்கள் கத்துறீங்க, காலையிலேருந்து பேசுகிறீங்க. என் வீட்டுக்கு போன அப்புறம் மறுபடியும் அதே சத்தம் கேட்கும். என்ன சத்தம்? என்ன சத்தம்? தண்டம், ஒன்றுக்கு விளங்காதவளே, நீலாம் உருப்பிட்டு என்னத்தை பண்ண போகிற? நீலாம் காலேஜுக்கு போய் நீலாம் அதெல்லாம் என்னத்தை எங்கே வாங்கக்கூடாது? இல்லை கையெடுங்க. காதில் வாங்க மாட்டேன். சொல்லுங்கப்பா. தம்பி பின்னாடி என்னாச்சு? யாரு? அப்பாவா? பக்கத்தில் போட்டு உட்காந்துட்டீங்க. வாங்க, இப்படி வாங்க. அவங்க ஐக்கியம் தனியாக இருக்கட்டும், இப்படி வா. ஏசு நத்தம் ஜெயம். சொல்லுங்க, காதில் வாங்க மாட்டேன். சொல்லுங்க. ஆமாம், இப்போ மணி 5:30 ஆச்சு. என்ன முடிச்சிடலாமா? அட பாவிகளா, எனக்கே அங்கே ஒரு பாஸ்டர், டைம் ஆயிடுச்சு பாஸ்டர். எனக்கு மேலே அதுக்கு டைம் ஆயிடுச்சு. என்னம்மா ஒரு முடிச்சிடலாமான்னு கேட்டேன். பாருங்க, அவங்களாம் திருச்சிக்கு போகணுமா? இல்லையா? சொல்லுங்க. என்னடா அமைதியா இருக்கிறாங்க? யாருக்கெல்லாம் ஆசை வந்துருச்சு? எப்பா கையை ஊற்றி காட்டுங்கப்பா, சத்தமா சொல்லுங்க. ஆசை கொஞ்சமா வந்துருச்சா? வரலையா? இப்போ கவனிங்க, 3 காரியம் மாத்திரம் சொல்ல போறேன். அதை கேட்டுட்டு எதை எழுதுனீங்களே இதை எழுதணும். எல்லாம் எழுது, வேகமா எழுது. தேவன் உங்களுக்குள்ள கொடுத்துருக்கிற இந்த எதிர்கால கனவு, ஆசை எல்லாம் நிறைவேறணும்னா எழுதுங்க. டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எழுது வேகமா, சீக்கிரம். வசன வாசிக்கலாம். இங்கே பார், வசன வாசிக்கலாம் நேரம் கிடையாது. எல்லாம் நான் சொல்லுங்க. சங்கீதம் 90 அப்படியே எல்லாம் வாசிக்கணும் வீட்டில் போய். எத்தனை சங்கீதம்? அட சொல்லுங்க. அம்மா நீ எழுதுமா, தெரிஞ்சதை எழுது. என்ன இருக்குது அதில்? பேப்பர் இல்லையா? ஏசுவின் ரத்தம் ஜெயம். டே அங்கே ஒரு அந்த அக்காவுக்கு பேப்பர் கொடுறாடே. அங்கே அந்த அக்கா தான் பிடிக்குமா உனக்கு? அந்த அக்கா கொடு. அந்த 2 அக்கா வேகமாக பேப்பர் கொடு. டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். வேகமாக எழுது. சங்கீதம் 90 வீட்டில் போய் வாசிப்பேன். சங்கீதம் 90. நாட்களை எண்ணும் அறிவை தாரும் கத்தாவே. சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. எப்பா ராஜாவா இருக்கிறாரு, பெரிய பொறுப்புல இருக்க, வேமா டைம் விட்டுரு போய் வேமா வாடா. டேய் கொஞ்சம் உட்கார்றா, டக்குன்னு வாடா, வேகமா வாடா, உட்கார்றா. வேகமா கவனிங்க பார். நாட்களை எண்ணும் அறிவை தாரும் கத்தாவே. சொல்லுங்க. நீ வந்து இங்க பார், சபைக்கு வரும்போது நல்ல அபிஷேகத்தில் நிரம்பலாம், நல்லா ஜெபம் பண்ணலாம், யூத் மீட்டிங் வரலாம். ஆனால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் எதிர்காலம் அப்படின்னு சொன்னால் கவனிங்க, டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? சரி, டைமை வேஸ்ட் பண்ணுகிற சில முக்கியமான 3 காரியத்தை சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸு எழுதிருங்க வேகமாக, முறைக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸு, உன் டைமை வேஸ்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ண வேண்டிய பெரிய பொறுப்பு இருக்குது உனக்கு. ஃப்ரெண்ட்ஸு எழுதிட்டியா? செல்ஃபோனு போங்க பாஸ்டர், எழுதிக்க என்ன செய்ய, எழுதி வை. செல்ஃபோன் எழுதி வை. எழுதிட்டியாப்பா? ஃபஸ்ட் என்ன சொன்ன? ரெண்டாவது 3வது நீ வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன், லவ்வர். நிறைய பேருடைய வாழ்க்கை டைம் வேஸ்ட் ஆகிறது எங்க தான்? இங்க தானா? மொபைல்லையும் லவ்வர்லையும். எல்லாம் சொல்லுங்க. சங்கீதம் 1 எழுதி வச்சுக்கோ. சங்கீதம் 1 எழுதிட்டியாப்பா? இப்போ நான் ஒரு வசனம் சொல்லுவேன், யார் கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தா. 2வது, ஃபர்ஸ்ட் எதை வேஸ்ட் பண்ணக்கூடாது? சொல்லுங்க. டைம். எல்லாம் சொல்லுங்க. டைமை சொல்லுங்க.
ஓகே, இதெல்லாம் நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க. ரெண்டாவது நான் வசனம் சொல்லுவேன், அதை நீங்கள் எடுத்து வாசிக்க போகிறீங்க. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானி ஆவான். எங்கே இருக்கு? எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல். யார் இது? வெளிப்படுத்தல் 55ஆம் அதிகாரம். என்னது? இல்லையா? சரி, நீதிமொழிகள் மாற்றிட்டாங்களா? யார் எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம். நீதிமொழிகள். டேய் ட்ரை பண்ணுங்கடா. நீதிமொழிகள் அதெல்லாம் கொடுக்க மாட்டான். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். பத்தாம் அதிகாரம் இல்லை 12ஆம் அதிகாரம் இல்லை 13ஆம் அதிகாரம். 13 எடுத்துட்டீங்களா? அதில் கண்டுபிடிங்க சீக்கிரம். யார் கண்டுபிடிப்பா? 13 கண்டுபிடிங்கப்பா வேகமா. நீதிமொழிகள் 13. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். 13. இப்போ காலையில் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஏமா என்னம்மா சொன்ன அந்த பாயிண்ட்டு? இல்லை 3வது பாயிண்ட் சொல்லு. இருங்க கொஞ்சம் கொஞ்சம் இருங்க. என்னது? வேற சில உறவுகளை விட்டு விலகிரு. ஓகே, நான் சொல்ல வருது கவனிங்க. சில உறவுகளை தேவன் நம்ம வாழ்க்கையில கொண்டு வருவார். சொல்லுங்க வேகமா. சில உறவுகளை சாத்தான் கொண்டு வருவான். சொல்லுங்க. இது ரெண்டும் எது தேவன் உறவுன்னு கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் ஞானி. சொல்லுங்க ஆமென். அவங்க தான் ஞானி. சொல்லுங்க. இல்லைன்னா சோனி. சொல்ல புரிஞ்சா இல்லையா? இது தேவன் கொண்டு வந்த உறவா இல்லை பிசாசு கொண்டு வந்த உறவான்னு ஒரு ஆள் கண்டுபிடிக்க தெரியலனா அவங்க ஞானி இல்லைன்னு அர்த்தம். உறவுகள் முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம். வாய்த்த சொல்லுங்கப்பா. அம்மா அப்பா முக்கியம், சபை முக்கியம், ஊழியர்கள் முக்கியம். ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே பேயும் கொண்டு வருவான். புரிஞ்சா உங்களுக்கு? கைவத்து அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ என்ன கவனிங்க. தாவீதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், ஒரு உறவு வருது, யோனத்தான். எல்லாம் சொல்லுங்க. இந்த யோனத்தான் தாவீது ஒன்றா இருக்கும் பொழுது யோனத்தான் இறந்து போயிடுறார். இப்போ தாவீது பார்த்தீங்கன்னா, தாவீதும் அந்த யோனத்தானுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, பெண்களுடைய ஸ்நேகத்தை பார்க்கணும் டேஸ்ட்டாக இருந்துச்சான். எப்படி இருந்துச்சான்? பிள்ளைகள்கிட்ட பழகிறத காட்டிலும் யார்கிட்ட அதிகம் பழகுறாங்களாம்? யோனத்தான்கிட்ட. சில பேர் பார்த்தீங்கன்னா பசங்க ரொம்ப டீப்பாக பழகுவீங்க, பார்த்துருக்கீங்களா? சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டீப்பாக பழகுவாங்க. சரி, அது டைமில் உள்ள நுழைய வேண்டாம், ரொம்ப டீப்பாகிடுவாங்க. முன்னாடிலாம் ஒரு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ரூமில் இருந்தால் தான் டே என்னடா காசு கேட்பாங்க. இப்போ 2 ஆம்பளை பிள்ளை உள்ள காசத்தினாலே டேஞ்சராக இருக்குது. சேப்லைட் எரியுது. புரியுதா உங்களுக்கு? டேஞ்சராக இருக்குது. சரி இருக்கட்டும், சோத்திரம். கவனிங்க. இந்த யோனத்தான் இறந்தப்புறம் தாவீது ராஜாவாய் சூப்பராக இருக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, யோனத்தான் நிமித்தம் அவங்க வீட்டில் யாருக்காவது உதவி செய்கிறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு தேடுறாரு தாவீது. அப்போ யார் வரா அந்த இடத்துக்கு? மேவி போஷேத் வர்றார். யார் வர்றாரு? அப்போ யோனத்தான் சந்திச்சதுனால யோனத்தானுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம் வருது. கைவிட்டு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஃப்ரெண்ட்ஸு உறவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். நீ தான் உட்காந்து யோசிக்கணும், இது தேவன் கொடுத்த ஃப்ரெண்டா? அதுக்காக எல்லாத்தையும் பேயாவே பார்க்காத. கிளாஸில் உட்காந்துருக்கும் போதே ஷபால பரபா அப்பால போ சாத்தானே, ஷிகால பரா அப்பால போ சாத்தானே, நீ யார்? தோத்திரம். எப்படி கண்டுபிடிக்கிறது? தேவன் கொடுத்ததுதான்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? உன்னை லவ் பண்ண கூப்பிடக்கூடாது. என்னங்க சத்தமாக சொல்லுங்க. உன்னை தேட்டருக்கு குரூப் ஸ்டடி வாங்க என்ன செய்யக்கூடாது? படிக்க போகலான்னு சைட் அடிக்க, டீச்சரை பற்றி ஓட்டுற ஆளுவங்க கூட, உங்கள் அம்மா அப்பா பற்றி கேவலமாக பேசுகிற ஆளுவங்க கூட, சபைக்கு போகிறத கட்டடிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துகிற ஆளு உங்க கூட இருந்தாங்கன்னா அது எல்லாமே சாத்தான் தான். எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் யார் தான்? சத்தமாக சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க. கையை உயர்த்தி, ஏசப்பா நல்ல உறவுகளை கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. இங்கே பாருங்க, அது எங்களுக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் ஊழியர்லாம் பார்த்தீங்கன்னா சில பேரில் ஊழியக்காரர் இருந்தாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. பாஸ்டர் நாங்கள் இடம் வாங்கிட்டேன். பாஸ் இடம் வாங்கிட்டியா?
ஏண்டா இத்தனை வருஷம் நான் ஒளிஞ்சிடறேன், என் இடம் வாங்கல, நீ வாங்கிட்டியா? இயேசுவின் ரத்தம் இந்த வந்தானே பார்த்தேன். அருள்தாஸ் பாஸ்டர் சொன்னேன், பாஸ்டர் சூப்பராக இருக்குது பாஸ்டர்னு. என்னது சொன்னா இல்லையா பாஸ்டர்? சொன்னா இல்லையா பாஸ்டர்? காட்டி கொடுத்துடாதீங்க, உண்மையாக சொன்னேன். அல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம். அட சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். இப்போ ஒரு மூத்த தேவ மனுஷன் இருக்கார், அவர் பார்த்தோன்னே சந்தோஷம் இருக்குது. அல்லையா சொல்லுங்கள். புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? சர்ச்சுக்குள்ளேயும் இருப்பாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளேயும் இருப்பாங்க. யோசேப்பை தூக்கி உள்ளே போட்டது யார்? எந்த உறவு சொல்ல? எந்த உறவுமா? கூட பிறந்தவங்க எல்லாம் சொல்லுங்கள். புரியுதா? கூட பிறந்தவன் தான் என்ன செய்ய முடிய மாட்டுது? நம்ப முடிய மாட்டுது. நம்பிதான் படுத்தான் போய் தொழிலாளர் மடியில். யாரு வச்சுட்டு ஆப்பு பாருங்க. சில வீட்டுக்களை பார்த்தீங்கன்னா புருஷன் ஹெல்மெட்டோட படுத்து கிடப்பாரு, ஏன்னா பொண்டாட்டி மிதிச்சு போடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? டெய்லி காலையில் இருந்துச்சு, ஏசப்பா நீங்கள் அனுப்புகிற உறவு மாத்திரம் என்கிட்ட வரணும். சொல்லுங்கள். யாமே நல்லெல்லாம் இருக்காதீங்க, நான் சொல்கிற ஜெபத்தை பண்ணுங்க. சொல்லுங்கள். ஏசப்பா நீங்கள் அனுப்புகிற உறவு மாத்திரம் என்கிட்ட வரணும். சொல்லுங்கள். மறுபடி சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை வைக்க வேண்டிய பொசிஷனில் வைக்கணும். முதல்ல டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, உங்களுக்கு கடவுள் கொடுக்குற உறவை கண்டுபிடித்து அவங்களோட நல்ல ஃபெலோஷிப் இருங்க, நல்ல ஐக்கியத்தில் இருக்குங்க. அதில் பெஸ்ட்டான உறவு சபை. ஆமீன் சொல்லுங்கள். உங்கள் பாஸ்டர் மட்டும் நல்ல ஐக்கியமாக இருங்க. ஆமீன் சொல்லுங்கள். யார்கிட்ட ஐக்கியமாக இருக்கணும்? இனிமேல் சபைக்கு வந்தோடனே ஓடி பாஸ்டர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துடணும், கொன்னே போடுவேன். நம்ம பேலுக எல்லாத்தையும் ஐக்கியமாக இருப்பாங்க, யார்கிட்ட இருக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்க விசுவாசிலாம் பேசுவாங்க, அண்ணே அங்கிள்மா. பாஸ்டர் பார்த்தாலே அப்பாவில் போய் சாத்தனே, டே பேய் வருதுடா. யாரை பார்த்து? பாஸ்டர் பார்த்து. பாஸ்டர் பார்த்து என்ன செய்வாங்க? தோத்திரம் பாஸ்டமா அங்கே நில்லுங்க பாஸ்டமா, தோத்திரம் பாஸ்டமா அங்கே நில்லுங்க பாஸ்டமா. சபையிலேயே கிடக்கணும். ஆமீன் சொல்லுங்க. உறவு எல்லாம் சொல்லுங்க. உறவு. மூணாவது பாயிண்ட், இதோட முடிக்கிறேன். உங்களுக்கு தேவன் கொடுத்த என்ன கவனிங்க, வரங்கள், தாளந்துகள், திறமைகளை கண்டுபிடிக்கணும். வேகமாக எழுதுங்க. 3 காரியம் சொன்னேன். என்ன சொன்னேன்? திறமைகள். சொல்லுங்க. வரங்கள், தாளம். ஓகே, என்ன கவனிங்க. இப்போ யோசேப்பு இப்போ உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்தார். எதை வச்சு உட்கார்ந்தாரு? PhD முடிச்சாரா? சொப்பனத்துக்கு என்ன கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? விளக்கம் கொடுத்தாரு. சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுப்பது எப்படி? எங்க புக்கு போட்டிருக்காங்களா? சொல்லுங்க. கருப்பா வந்துச்சுன்னா அது கருப்பு, சேப்பா வந்தா சேப்பு, 2 சேர்ந்து வந்தா திமுக அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்கப்பா, அப்படிதான் இருக்கா? சிலர் சொல்லுவாங்க, கண்ணு முன்னாலே பாஸ்டர் டீச்சர் முடி நிற்கிறாங்க, வந்து உங்களை கண்டிக்கிறாங்கன்னு அர்த்தம். சில பேர் டீச்சரை லவ் பண்ணுவாங்க, சைட் அடிப்பாங்க. புரியுதா இல்லையா? சரி, சோத்திரம் சோத்திரம். என்ன பாஸ்டர் ஒன்றையும் விட மாட்டீங்க போலுக்கு. டீச்சர் அழகாக இருக்காங்க பாஸ்டர். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓகே, என்ன கவனிங்க. என்ன சொன்ன? வரங்கள். சரி, வரங்கள் இது வந்து பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது கொடுக்கப்பட ஒன்று. இதெல்லாம் உங்கள் சபையில் போய் நீ கேட்டுங்க. இந்த தாளந்து திறமை சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இருக்கும், சபைக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இது காமன். ஆமைன்னு சொல்லுங்களேன். லலியா சொல்லுங்களேன். நல்லா பாடுற ஆட்கள் எங்கே இருக்கிறாங்க? சபைக்குள்ளே இருக்கிறாங்க. உண்மையிலே நல்லா பாடுறவங்க வெளியில் தான் இருக்கிறாங்க. அல்லையா சொல்லுங்க. புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. ஆமாம். இப்போ ஆனால் இவங்க நல்லா சூப்பராக மியூசிக்லாம் போடுறாங்க. நல்லா கைத்தட்டு கொடுங்க உங்களுக்கு. நல்ல பேடு, நல்ல மியூசிக்லாம். இருங்க, சாணி தட்ட சொல்லலை, கைத்தட்ட சொன்னேன். இருங்க வரும் வருஷம் அவன் கடுப்பாரான். நான் வேலை மணிக்கு உட்காந்து அமுக்கிட்டு இருந்தேன், எனக்கு கைத்தட்ட கொடுக்க மாட்டேன். அவனுக்கு கைத்தட்டு கொடுங்க. போதுமாடா? இப்போ சிரிக்கிறான் அவன். உங்களுக்கு என்ன, இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் தாளந்து இருக்கோ, என்னெல்லாம் வரங்கள் இருக்குதோ, எல்லாம் திறமை இருக்குதோ. இப்போ தாளந்துன்னு என்னன்னு சொல்லுங்க. விட்டு கொடுத்து போகிறது, அதெல்லாம் குணத்தில் போயிடுதுடா. தாளந்து எதாவது சொல்லுங்க. டேலண்ட்ஸ் என்னது? நல்லா பாடுறது, நல்லா ஆடுறது, அடுத்தனை விட்டுட்டு ஓடுறது, இதெல்லாம் நல்ல ஒரு தாளந்துகள். சரியா இல்லையா? ஓகே. என்னப்பா? திறமையில் இழுத்துட்டு ஓடுறது திறமையில் வரும், யாருக்கும் தெரியாமல் திறமையில் வரும். அல்லேலூயா. சரிப்பா, இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆமீன்னு சொல்லுங்கள். அதை வச்சு தான் நீங்கள் மேலே வர முடியும். சொல்லுங்கள். அதை வச்சு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அதில் கண்டுபிடிக்கணும், அதில் வளரணும், அதில் பயிற்சி கொடுக்கணும், அதில் தேரணும்.
நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். புரிஞ்சவங்க ஆமென் வேகமாக சொல்லுங்கள். எதெல்லாம் நம்ம ஃபியூச்சரை பாதுகாக்கணும், என்னெல்லாம் செய்யணும்? எதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வைக்கும்? ஃப்ரெண்ட்ஸு, செல்ஃபோனு, லவ்வரு, அப்புறம் நல்ல உறவுகள் என்ன செய்யணும்? சில பேருக்கு அம்மா அப்பா அப்படி இருப்பாங்க, சில பேர் கூட பிறந்தவங்க இருப்பாங்க, சில பேர் ஸ்கூலில் படிக்கிறவங்க இருப்பாங்க, டீச்சர்ஸு இருப்பாங்க, சர்ச்சில் இருப்பாங்க. அந்த உறவுகள் தேவன் நான் மறுபடியும் சொல்கிறேன், சபையிலையும் தேவனும் கொண்டு வர முடியும், சாத்தானும். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு தான் உட்காந்து ஜெபம் பண்ணணும். அதுக்கு தான் என்ன செய்யணும்? உட்காந்து ஒவ்வொரு முறை ஜெபம் பண்ணணும். ஏசப்பா என் கூட சித்தம் இல்லாமல் யாரும் பழகக்கூடாது ஏசப்பா. சொல்லுங்கள். மறுபடி ஆமாம். இங்கே பாருங்க, ஒரு உறவு வருது, ஓடி வந்து டே வாடா 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 வாடான்னு கூப்பிடுது. யாரு? யோசேப்ப. யாரு? என்ன கூப்பிட்றான்? வந்து வாடா வாடா வாடா. டாடி மம்மி வீட்டில் இல்லை, கடலை போட யாரும் இல்லை, டிவி பார்க்கலாம் வரியா? என்ன பார்க்கலாம் வரியா? டிவி பார்க்கலாம் வரியா? குத்துப்பாட்டு கேட்கலாம் வரியா? அவன் என்ன சொன்னான்? வரேன்டா அப்படின்னு சொன்னானா? வெயிட் பண்ணுறீ வரேன்னு சொன்னானா? சொல்லுங்க. என்ன அந்த உறவை பில்டப் பண்ணானா கழட்டி விட்டானா? பக்கத்தில் சொல்லுங்க, கழட்டி விட வேண்டியதை கழட்டி விடு. நெஞ்சே போனாலும் கழட்டி விடு, கிட்னியே போனாலும் கழட்டி விடு. மூணாவது, சூப்பர் சூப்பர் சூப்பர். எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆண்டவரே. எழுப்பி நில்லுங்க. சரி கவனிங்க பாஸ்டர். இப்ப டெய்லி நான் என்ன பண்ணணும்? எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்கப்பா. பிடிக்குதோ பிடிக்கலையோ 5 மணிக்கு எந்திரி. எல்லாம் சொல்லுங்க. பாஸ்டர் இது வரைக்கும் நீ பேசுனதெல்லாம் பிடிச்சிச்சு, ஆனா அந்த 5 மணிக்கு சொன்னீங்க பாருங்க, லைட்டா நெஞ்சில குத்துது. வேற வழி இல்லப்பா. காலையில் 5 மணிக்கு எந்திரிங்க. எல்லாம் சொல்லுங்க. யாருக்கும் அந்த பழக்கம் இருக்கு? வெரி குட். 1 2. எந்த 5 மணி? சாயந்தரமா பாஸ்டர்? காலையில் 5 மணி. ஆமென். காலை எந்திரிச்ச உடனே கொஞ்சம் குறைச்சுங்க. காலை எந்திரிச்ச உடனே பைபிள் வாசிங்க. என்ன வாசிங்க? பைபிள் வாசிங்க. தெரிஞ்ச 2 பாட்டு பாடுங்க. சினிமா பாட்டு இல்லை, ஆணுடைய பாட்டு என்ன செய்யுங்க? பாடுங்க. கொஞ்சம் லவரோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்னது? யாரோட? கொஞ்சிற பாட்டா எடுங்க. என்ன பாட்டு எடுக்கணும்? எங்க கொஞ்சிற பாட்டா சொல்லுங்க. லவ் பண்ற பாட்டா சொல்லுங்க. புரியல. என்னது? ஏமா நீ பாடிட்டு கொண்டையை திருப்பி பாட்டினா கொண்டையை பார்க்க முடியும். சொல்லுங்க. என்னது? என் ஆசை ரச்சகரா அருமை ரச்சக. வெரி குட். அப்படிதான். சூப்பர். வேற லவ் பாட்டு சொல்லுப்பா. லவ் பாட்டு. அதிகாலம் திரும்புங்க. இப்படி காலேஜ் என்ன பண்ணுங்க? அவர் என்ன பண்ணுங்க? சொல்லுங்க. லவ் பண்ணுங்க. எல்லாம் சொல்லுங்க. அவட்ட உட்காந்து வேறொரு ஆசை இல்லை ஏசு ராஜா. டீ குடுமா? டீ. வேறொரு ஆசை இல்லையா? இப்படி லவ் பாட்டா பாடுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. லவ்வை இம்ப்ரூவ் பண்ணுங்க. எல்லாம் சொல்லுங்க. இங்கே பாருங்க, நீங்களாம் உட்காந்து உங்க எதிர்காலத்தை போட்டு மண்டையை போட்டு பிச்சுக்க தேவையில்லை. ஏற்கனவே ஒரு பக்காவா பிளான் பண்ணி வச்சுட்டார். கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஐயோ நான் படிச்சு முடிச்சுட்டு என்ன ஆகுறது, நான் என்ன ஆகுறது? நீ ஒன்றும் ஆக மாட்டேன். பயப்படாத. நான் இன்ஜினியர் ஆகணுமா, டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, என்ன ஆகணும் தெரியலையே. ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாரு. லவரோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. உலகத்தில் இருக்கிற லவரோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது வாழ்க்கை வீணா போயிடும். இவரோடு ஸ்பெண்ட் பண்ணும்போது வாழ்க்கை சூப்பராகிரும். கைவத்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். டெய்லி செய்ய வேண்டியது பைபிள் வாசிக்கணும், லவ் பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க. அப்புறம் சபையில் என்ன மீட்டிங் நடந்தாலும் சபையோடு நெருங்கி இருக்கணும். உங்க லவ்வருடைய வீடு எது பாருங்க. லவ் பண்ற பையன் என்ன பண்ணுவாங்க? அந்த வீட்டை என்ன பண்ணிட்டே இருப்பாங்க? தெருவை. அப்பதான் அந்த தெருவுக்கு அவன் தான் யாரு? வாட்ச்மேன். அந்த தெருவுக்கு அவன் தான் யாரு? வாட்ச்மேன். அந்த லவ்வர் வீட்டுக்கு அவன் தான் நாய். வாசலே நிற்பான். எப்போ வரும்னு பார்த்துட்டே இருப்பான். எவனும் வரக்கூடாதுன்னு பார்த்துட்டே இருப்பான். அவ்வளோ பாதுகாப்பாக இருப்பான். நீங்கள் எங்கே இருக்கணும்? சபையில் என்ன இருக்கணும்? ஐக்கியமாக இருக்கணும். இல்லையா சொல்லுங்களேன். ஆமென். அடுத்து என்ன சொன்னேன்? உங்கள் பாஸ்டர் அம்மாட்ட உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகம் வருது, ஒரு சின்ன பாவம் என்ன வருது, அசுத்தமான என்ன வருதுன்னா உடனே பசங்க போய் யார்கிட்ட பேசணும்? பாஸ்டர் அதுக்காக சர்ச்சை நடந்துருக்கும். பாஸ்டர் நிறுத்துங்க, பிரசவத்தை நிறுத்துங்க, எனக்கு இச்சையா வருது. என்னது?
என்ன வருது? அந்த கோயிலில் நிற்கிற பொண்ணை பார்த்தா எனக்கு என்ன வருது? இச்சையா வருது. என்ன வருது? அப்படிலாம் சொல்லக்கூடாது. தனியாக போய் பாசிட்ட எனக்கு இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, என் மண்டைக்குள்ளே கண்ட எண்ணெல்லாம் வருது, பைல் படிக்க முடியல, யூத் மீட்டிங் நல்லா இருந்துச்சு ஆனால் என்னால் தொடர்ந்து நிற்க முடியல. பேசுங்க, அந்த உறவை டெவலப் பண்ணுங்கள். நீங்கள் யார்கிட்ட பேசணும் சொல்லுங்கள். பாஸ்டர் அம்மாட்ட போய் நேரம் எடுத்து அப்படி ஃபெலோஷிப்பில் இருங்க, உங்கள் வாழ்க்கை சூப்பராகிடும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அடுத்தது, இந்த வயசில் இருக்கிற எல்லா கேள்விகள் டவுட் எதாக இருந்தாலும் உங்கள் வயசுக்குரிய ஆள்கிட்ட என்ன செய்யாத, கொஞ்சம் வயசில் மூத்தவங்கள்ட்ட என்ன பண்ணுங்க, கேட்பீங்களா? கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே கேட்குறது, ஆண்டி அவன் என்னை பார்க்குறான்டி, அவன் போன வாரம் என்ன பார்த்தான்டி, சரி நீ லவ் பண்ணிட்டு போடி, பெரிய தியாகி இவங்க, சரி எடுத்துக்கப்பா. பெரிய ஆட்கள்கிட்ட பேசணும். ஆமென். யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? இந்த அந்நிய பாஷையை டெய்லி பேசுங்கப்பா. ஆமேன்னு சொல்லுங்கள். என்ன செய்யுங்க? இந்த பரிசுத்த ஆவியில் பேச பேச உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் நல்ல எண்ணங்கள்லாம் உருவாகிட்டே இருக்கும். அல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, டக்குன்னு அப்படியே இந்த சேர்லாம் நவுத்தி விட்டு டக்குன்னு முட்டி போடுங்க வேகமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். க்ளோரி டு காட். வாயை திறக்கணும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஷபா லகா தரபா. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா நீங்கள் ஜெபத்தில் இருக்க போகிறீங்க. ரிபினி அந்த நல்லா கையை உயர்த்துருங்க. நன்றி நன்றி நன்றி. பேச ஆரம்பி, ஜெபிக்க ஆரம்பிங்க. ரகதன கபல தரபல ஹந்த ரபா. ஓ ரிபியா ஜி மைனர். ஹalleluya. ஓ ரேபே லே காதா ராபா ரேபே நீ அந்த ராபா. ஆமென். சிஸ்டர் அரேஞ்ச் பண்ணுங்க, இடையில நல்லா நடந்து போகிற மாதிரி. ஆமென். சேர்லாம் எடுத்துருக்கலாம். பாஸ்டர்ஸ் சேர்லாம் எடுத்துருங்க, சேர்லாம் எடுத்துருங்க. டக்குன்னு 2 பேர் ஹெல்ப் பண்ணுங்க. ரேபா லது நா காதா ராபா ரேமி நீ அந்த ராபா. முன்னாடி வா நல்லா. அப்படியே நீ அங்கே. ஆமென். எல்லா ஊழியர்களும் நம்ம இறங்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு புதிய அபிஷேகத்தை எடுத்துகிட்டு பிள்ளைகள் போக போகிறாங்க. நல்ல தீர்மானம் நினைச்சிருக்க போகிறாங்க. காமா ராதா ராபோ ரிபி அந்த ராபா லபா. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. கைத்தட்டி அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காய் வல்லமை. ரபகதலபா. ஊற்றிடுமே அக்கினியை, ஊற்றிடுமே வல்லமையை, ஊற்றிடுமே அக்கினியை, ஊற்றிடுமே வல்லமையை. வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் ஒரு வினை கபல கசாடல் கொண்டு உமக்காய் எழுப்பிட. ஓ வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. கண்ணமுடி பாடு. அபிஷேகம் ஊற்றுமே, ஆண்டல் கொண்டு உமக்காக எழுப்பிட. ஊற்றிடுவே வல்லமையை எங்கள் மேலே, ஊற்றிடுவே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. இந்த நாளில் எங்கள் வல்லமையோடு. ஆமென். ஷகபபலமோ. ஊற்றிடுமே 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 ஊற்றிடுமே. ஊற்றுங்கப்பா இப்படி அபிஷேகத்தை, இப்படி அக்கினி. ஓ ஊற்றிடுமே வல்லமையை. ஓ ரபா காதா ரபா. பெற்றுக்கொள். வல்லமை தாருமே,